இந்த புத்தகத்துல முதல் அத்தியாயத்தை இப்ப பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பொதுவா இரண்டிலிருந்து ஒன்று உண்டானதா, இல்லை ஒன்றிலிருந்து இரண்டு உண்டானதா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பொதுவாவே ஒன்றிலிருந்து தான் ரெண்டு உருவாச்சுன்னு சொல்லிட்டு இயல்பாவே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில அப்படி கிடையாது. இது இரண்டிலிருந்து தான் ஒன்று உண்டாயிற்று. ஏன்னா ஒரு படைப்பே சத்து அசத்து இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு படைப்பே உருவாகும். சத்து மட்டும் இருந்தாலோ இல்லை அசத்து மட்டும் இருந்தாலோ அந்த இடத்துல படைப்பு சிருஷ்டி என்பது கிடையாது. அதே போல் ஆண் பெண் இந்த இரண்டு பேர் சேர்ந்தால்தான் ஒரு குழந்தை என்கின்ற ஒரு சிருஷ்டி என்பது உருவாகுகிறது. ஒருவர் மட்டும் இருந்தால் சிருஷ்டி உருவாவதில்லை. அதுதான் பார்த்தீங்கன்னாலே அதான் இரண்டு, அந்த இரண்டு தான் துவைதம் என்பது அதான் துவைதம் என்று சொல்றது. துவைதஹரஹிதம் அது இரண்டு இல்லாதது. அத்வைதம் என்றால் இந்த இரண்டு இல்லாதது. அத்வைதம் தான் ஒன்றும் இல்லாதது. அது ஒன்றும் இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா அது தானாய் இருக்கின்ற அந்த வஸ்து, அதுதான் அக்ஷரம் என்று சொல்லுவது. அந்த வஸ்துக்கு பார்த்தா தானாய் இருக்கின்ற அந்த வஸ்துக்கு தான் இரண்டு நிலைமைகள். நான் நீ என்ற தானாய் இருக்கிறது தான் நம்ம நான் நீ அப்படின்ற மாதிரி ரெண்டா பிரியுது நம்மளுக்கு. அது இருக்கவே தான் நமக்கு அந்த உலகத்தினுடைய உற்பத்தி நமக்கு இயல்பாவே ஏற்படுது. நைட்டு நம்ம தூங்க சொல்ல நம்மளுக்கு உலகம் இருக்கா? இல்ல. எப்போ நம்ம சுவாசம் வெளியில வருதோ அப்ப நான் நீ என்ற அந்த பேதம் வர்றதாலதான் நமக்கு இந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள்ள தென்படுது. அப்ப அந்த தான் என்றால் இதுல பாத்தீங்கன்னா அக்ஷரம். அக்ஷரம் என்றால் சரஹிதம், அதாவது நாசம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். நாம் பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்துல நாம் கேட்கின்றதும் காண்கின்றதும் அறிகின்றதும் இந்த உலகத்தினுடைய நிலைமை இது. அப்ப அத்தகைய நிலைமை இல்லாமல் அது கேட்கின்றதும் காண்கின்றதும் இயல்பாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு என்பது இருக்குது. அப்ப ஆரம்பம் முடிவு இருந்தாலே ஆதி அந்தம் உள்ள நிலைமைகள் அப்படின்னு தான் அர்த்தம் அது. அப்ப இதெல்லாம் அழியக்கூடியது. இது நிலையில்லாத பொருட்கள் எல்லாம் கேட்கின்றது காண்கின்றது அறி இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இதெல்லாம் நிலை இல்லாதது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பாவே நசித்து போகக்கூடிய பொருட்கள், நிலை இல்லாதது. அப்ப எந்த வஸ்துக்கு உண்மையில ஆதியும் அந்தமும் இல்லாத இருக்கிறதோ அந்த வஸ்து தான் அழியாமல் இருக்கிறது, அதாவது நசித்து போகாமல் இருக்கிறது வஸ்து. அதுதான் அந்த வஸ்து தான் உண்மையில எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அந்த ஈஸ்வரன் தான் தானாய் ஆதி அந்தம் இல்லாததாகி அக்ஷர, அதாவது அக்ஷரமாய் இருக்கின்றதிலிருந்து வெளி என்னும் ஆகாசம் உண்டாகிறது. அப்ப அந்த ஈஸ்வரில இருந்து தான் ஒரு ஆகாசம் என்ற ஒரு நிலை உருவாகுது. அந்த ஆகாசத்தில் தான் அந்த தான் தானே இருக்கின்ற அந்த வஸ்துல இருந்து தான் அந்த சக்தி அதுல இருந்து ஒரு சலிக்கிறது. அப்பதான் எல்லா நிலைமைகள் நம்மளுக்கு உலகம் என்கின்ற இந்த அவஸ்தை நமக்குள்ள உருவாகுது. நாம் கேட்பது, காண்பது, அறிவது போன்ற எல்லா நிலைமைகளும் அது நமக்குள்ள இருந்துதான், அது தானா இருக்கின்ற அந்த வஸ்துவிலிருந்து தான், நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஆகாசம் என்ற ஒரு நிலைமையிலிருந்து தான் அது சலனப்படும் போது தான் அது நமக்குள்ள அது உருவாகுது. அது எப்ப அது சலனப்படுகிறதோ, சலிக்க தொடங்குகிறதோ, தானாய் வெளியா இருக்கின்ற அந்த ஆகாசம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகாசம், அந்த தன்மை எப்போ சலிக்க, அதாவது அசைய தொடங்குகிறதோ அப்பதான் அந்த நிலைமைக்கு தான் இரண்டா இருந்தது. அப்படியே இருந்ததுன்னா அது ஒன்றும் இல்லாத நிலைமை தான் அது. ஆனா அது எப்ப அது சலிக்க தொடங்குதோ அதுல இருந்து அது இரண்டு நிலைமைகள் ஆயிடுது. அதுக்குதான் பிரம்மம் என்று சொல்றது. அப்போ அந்த இரண்டாயிற்று அந்த நிலைமைக்கு மாயை என்றும் சொல்வது. அது ரெண்டா சலிக்க தொடங்க சொல்ல ரெண்டாயிடுதா, அதுல ஒன்று பிரம்மம் என்று சொல்றது,
இன்னொன்னு மாயை என்று சொல்லுது. பிரம்மம் என்பது பொதுவா பாத்தீங்கன்னா இயல்பாவே அது தானாய் இருக்கின்ற அந்த வஸ்துல இருந்து தான் அது உருவாச்சு. அது நிலையானது. அது பிரம்மம் என்ற அந்த நிலை அது. ஆனா மாயை எப்பயுமே அது நிலை இல்லாதது. எப்பயுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு நிலையானது, ஒரு நிலை இல்லாதது. அதோடு சேர்ந்துதான் ஒரு சிருஷ்டியை எப்பயுமே அது இயல்பாகவே அது உருவாகும். அதான் பிரம்மம், மாயை, சகலத்துவம், நிஷ்கலத்துவம் எல்லாமே ரெண்டு ரெண்டா வருது. இப்ப அந்த நிலையில இருந்து தான் சத்து, அசத்து அதே மாதிரிதான். அந்த இததான் பாத்தீங்கன்னா அதாவது அழிவில்லாத வஸ்துவில இருந்து தான் அந்த பிரம்மம் என்றும் மாயை என்றும் ரெண்டு நிலைமைகள் இயல்பாவே அது உருவாச்சுது. அப்போ இத பற்றி இன்னும் தெளிவு வேண்டும். பொதுவா பாத்தீங்கன்னா ஆதி அந்தம் இல்லாமல் ஆதி அந்தமே ஆரம்பமும் முடிவு இல்லாம அந்த வஸ்துவில இருந்து தான் எப்போ அது ஆகாசம் ஆகிறதோ, நம்ம ஈஸ்வரன் என்ற நிலைமை தானாய் இருந்த நிலைமை, அந்த அக்ஷரம் என்ற அந்த நிலைமையிலிருந்து எப்போ ஆகாசம்னு ஒண்ணு உண்டாச்சோ, அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா மேல் கீழ் என்கின்ற இரண்டு நிலைமைகள் அது நமக்குள்ளேயே அது உருவாகுது. மேல் கீழ் என்று அப்ப அந்த ரெண்டு நிலைமைகளை பாத்தீங்கன்னா ஒன்று மேலான இருக்கிற அந்த வஸ்துக்கு இந்த பிரம்மம் அசைவில்லாத நிலையாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் அது பிரம்மன்றது. எப்ப அது கீழ் அப்படின்னாலே அசைந்து கொண்டே இருக்கிறது, சலித்து கொண்டே இருக்கிறது, அது தன்னை இழந்து கொண்டே இருப்பது. அதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மாயைன்னு அதை சொல்றது. அப்ப அந்த மாயையிலிருந்து தான் எல்லா நிலைமைகளும் அது நமக்குள்ள அது உண்டாச்சது. மாயைன்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்குள்ள எந்த எதுவுமே இல்லை. ஒண்ணு செத்து போன பணத்துக்கு எந்த நிலைமையும் கிடையாது. உலகன்ற ஒரு அவஸ்தைன்றது இயல்பா கிடையாது. நம்ம உயிரோட இருக்க சொல்ல நைட்டு தூங்க சொல்லியும் நமக்கு அந்த நிலைமைன்றது கிடையாது, உலகன்ற அவஸ்தை. ஆனா எப்ப நம்ம ஜீவசக்தியான வாயு அது வெளியில வருதோ, அது ஜீவனை அது தன்னை தானே அது தக்க வச்சுக்க முடியாம அது வெளியில வியாபிக்கிறதோ அதுதான் மாயைன்னு அததான் சொல்றது. அப்ப உண்மையில மாயை என்றது எதுன்னு பாத்தீங்கன்னா நாம் எதெல்லாம் நம்ம கேட்கின்றோமோ, காண்கின்றோமோ, அறிகின்றோமோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுல இருந்து உண்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து தான் அது உண்டாயிற்று. அது இருக்கிறதால தான் எல்லாமே கேட்கிறது, பார்க்கிறது, அறியறது எல்லாமே அதன் மூலமாக நம்மளுக்கு முடியுது. அப்ப மாயைன்னு ஒண்ணு இல்லைன்னா அப்ப எந்த ஒரு வஸ்துவுமே நமக்கு கிடையாதது. அப்ப மாயைன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளுக்கு பிரம்மம் என்ற ஒரு நிலை கூட தெரியாதது. நம்ம பிரம்மமாவே நம்ம பிரம்மமாவே இருந்தோம்னா நம்ம பிரம்மத்துல இருக்கிறோன்ற ஒரு நிலை கூட தெரியாது. இதுக்கு உதாரணம் சொல்றது பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்க சொல்லும், நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம்னு நம்மளுக்கு எதனா தெரியுதா? எதுவுமே தெரியல. எப்ப தூக்கத்துல இருந்து நம்ம வெளியில வந்தோமோ அப்பதான் இவ்வளவு நேரம் நம்ம தூங்கணும்ன்ற ஒரு நிலை தெரியும். அதே மாதிரிதான் நம்ம பிரம்மம் என்ற ஒரு நிலையில இருந்ததுன்னா எதுவுமே நம்மளால அறிஞ்சிக்க முடியாது, தெரிய முடியாதது. ஒரு சூன்யமாகத்தான் அந்த இடத்துல இருப்போம் அது. ஆனா எப்ப அதுல இருந்து மாயை என்ற ஒரு நிலைமைக்கு வரமோ வெளியில வரமோ அப்பதான் பிரம்மன் ஒண்ணு இருந்தது, மாயை ஒண்ணு இருந்ததுன்ற மாதிரி நம்மளுக்கு தனித்தனியாக அது பிரித்து பார்க்கிற அளவுக்கு அது புலப்படும் அது. அப்ப பிரம்மமாய் அப்ப தானா இருக்கிற அந்த அந்த வஸ்துக்கு அது இயல்பாகவே சலனம் இல்லாமல் தானா இருக்கிற அந்த வஸ்துவிலிருந்து தான் அதுல பாத்தீங்கன்னா அதுல சலனம் ஒரு நிலையாக அசையாத இருக்கக்கூடிய அந்த வஸ்துவில இருந்து தான் ஒரு சலனம் உண்டாகிறது. அந்த சலனத்துக்கு தான் மாயை என்று அதுக்கு தான் சொல்றது. அப்ப அந்த மாயையாய் அந்த சலனப்படக்கூடிய அந்த மாயை என்ற சலனம் என்றாலே எதுன்னு பாத்தீங்கன்னா இயல்பாவே அது ஜீவனை அடிக்கக்கூடிய நிலைமை. அது சலனப்பட்டாலே நமக்குள்ள இருந்து அந்த ஜீவன் சலனப்பட்டாலே அது அழிவை நோக்கி அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது மரணத்தை நோக்கி அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இதுவே அந்த சலனம் இல்லாமல் அந்த ஜீவனை உற்பத்தியான இடத்திலேயே நிறுத்தும் போது தான் நம்ம பிரம்மமாவே தானாய் தன்மயமாக தீருகிறோம். அப்ப அதுதான் பிரம்மமாய் தானாய் இருக்கிற அந்த வஸ்துக்கு சலனம் உண்டானது. அந்த சலனத்துக்கு தான் பொதுவா மாயைன்னு சொல்றது. அப்ப அந்த மாயையா இருக்கின்ற தனது சக்தி எப்போ அவரவருக்குள்ள லயிக்குதோ அப்பதான் நான் யாதொன்றும் இல்லை. அப்போ
எப்போ நமக்குள்ள அது சலனம் என்கின்ற ஒரு நிலை உருவானதோ, நம்ம எங்கன சலனம் இல்லாத அந்த தன்மையில இருந்து நம்ம வந்தோம். அதால பாத்தீங்கன்னா, அப்ப அந்த சலனம் இல்லாத அந்த தன்மை எப்ப மாயையில இருக்கிறோமோ, அப்பதான் பிரம்மம் என்கின்ற ஒரு வஸ்து இருக்குதுன்றது நமக்கு அது புலப்படும். அது தெரிய வரும். அது எப்போ அந்த சலனம் நமக்குள் அடங்குகிறதோ, அப்பதான் நம்மளால அடிமுடி இல்லாமல் ஓசையற்றதாகவும், காண முடியாததாகவும், சூன்ய பதவியாக ஆனந்தம் என்பது அது நமக்குள்ளவே அது இயல்பாவே அது உண்டாவுது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரம்மம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாகுவது. அப்போ எல்லா நிலைமைகளும் அது எங்க இருந்து நம்மளுக்கு உண்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிறத கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அது மாயையிலிருந்து தான் அது உண்டாச்சுது. அப்ப மாயை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இந்த மாயை வந்துதான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாதொன்று இல்லாதாகின்றதோ அதுதான் அதுதான் மாயை. ஆனா நம்ம காணுகின்ற சராசரங்கள் என்பது கிடையாது. இப்ப வெளியில பார்த்துட்டு இருக்குமே, சூரியன், சந்திரன், பூமி, வீடு, கேட்பது, காண்பது, அறிவது, இதெல்லாம் மாயை என்பது கிடையாதது. அப்போ இதெல்லாம் தான் பொதுவா உலகத்துல சொல்லிட்டு வராங்க. உண்மையில அதெல்லாம் மாயை என்பது கிடையாது. ஏன்னா உலகம் என்பது அவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மை தன்மைக்கு நேர் எதிராகத்தான், அது புறம்பாகத்தான் அது இயல்பாவே இருக்கும். அப்ப காணுகின்ற இந்த சராசரங்கள் எதுவும் மாயை என்பது கிடையாதது. யாதொன்று இல்லாதாகின்றோ அதுதான் மாயை. அப்ப யாதொன்றுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறிவாய் இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான அந்த வாயு வெளியில போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவு இல்லாம நிலைமைக்கு போவே தானே வெளியில பாக்குறது, கேட்கறது, அறியறது எல்லால நம்மளால முடிந்தது. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில போய் நசித்து போய்கொண்டே இருக்கிறது. இறப்பை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய ஜீவன். அப்ப அந்த ஜீவனை நம்மளால காப்பாற்ற தெரியல. அதால அது அது அந்த ஜீவன் நசித்து போவதை நம்மளால உணர முடியறது இல்ல. உணர்ந்து அதை காப்பாற்ற நம்மளுக்கு தெரியல. அததான் உண்மையில மாயை என்று சொல்லுவது. காணுகின்ற மரமோ, ஒரு செடியோ, இல்ல இந்த உலகமோ, கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெளியில பாக்கிறது எல்லாமே மாயை கிடையாது. அதெல்லாம் உண்மைதான். நம்மளுடைய ஜீவன் அதை பாக்குறதுக்கோசம், கேட்கறதுக்கோசம், அறிதோசம் வெளியில வருதே. அந்த டைம்ல வெளியில வர சொல்ல நம்மளுடைய ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாத இருக்கிறமே. அந்த மாதிரி வெளியில பார்த்து பார்த்தே நம்ம ஜீவனை இறப்பை நோக்கி, ஒரு பர்த் டேட்னு வந்துச்சுன்னா ஒரு டேட்ன்ற மாதிரி நம்மளே முடிவு பண்ணிடல, ஒரு எக்ஸ்பிரி டேட்டை நம்மளே முடிவு பண்ணிடல. அதை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமே என் ஜீவனை காப்பாற்ற தெரியாமல். அதுதான் மாயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்போ அந்த மாயையிலிருந்து தான் எல்லா நிலைமைகளை நமக்குள்ள இருந்து அது உண்டாச்சு. அப்போ இதுக்கெல்லாம் எல்லா நிலைமைக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா அந்த மாயை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்றது. அப்ப உண்மையில பார்த்தோம்னா இந்த பூமியிலே நம்ம இருக்கோம். இந்த பூமியில ஒரு ஒரு குத்து விளக்கு, ஒரு குத்து விளக்கு, அதை எடுத்து நம்ம விளக்க கிளீன் பண்றோம், துடைக்கிறோம், அப்புறம் அதை மாட்டி வைக்கிறோம், அதுல எண்ணெய் ஊத்துறோம், அதை எரிய வைக்கிறோம். இப்ப எல்லா செயலும் இந்த நம்ம ஒரு செயல் செய்யறோம். இதுல எங்க செய்யறோம்னு பார்த்தா இந்த பூமியில இருந்து தான் நம்ம செய்யறோம். அப்போ பூமி வேற, குத்து விளக்கு வேற. தனித்தனியே தானே நம்ம இங்கிருந்து பார்க்க சொல்ல தெரியுது. எடுக்கிறது, துடைக்கிறது, அதை சுத்தம் பண்றதுன்ற மாதிரி எல்லா விதத்துல தனித்தனி செயலா தானே தெரியுது. ஆனா உண்மையில பூமியை ஆதாரமாக வைத்து தானே எல்லாமே நம்ம செய்ய முடியுது. பொதுவாக இதே நம்ம சந்திர மண்டலத்துல இருந்து அந்த பூமியை பார்த்தோம்னா, இப்ப குத்து விளக்கு, துடைக்கிறது, எடுக்கிறது, இங்க மரம், மழை பெய்யுது எல்லாமே பூமியில நடக்கக்கூடிய சம்பவம் தானே சொல்ல முடியுமே தவிர, தனித்தனியாக இது பூமி இல்ல, இது குத்து விளக்கு, இது பூமி இல்ல, இது வேற எதுன்னு எதனாலும் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ எல்லா நிலைமைகளும் நம்ம நடக்கிறது, போகிறது, வர்றது, பேசுறது, மரம் வளர்றது, அந்த மாதிரி பஸ் ஓடுறது, கார் வர்றது எல்லாமே பூமி என்ற ஒரு அடித்தளத்திலிருந்து தானே எல்லாமே நடைபெறுகிறது. அந்த பூமின்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த இடத்துல எதுவுமே நடைபெறாது இல்ல. அதே மாதிரிதான்
நீங்க இந்த மாயினுடைய ஒரு அடிப்படையான அந்த நிலையிலிருந்து தான் இந்த இது எல்லாமே வந்து உண்டாகிறது. இப்ப எப்படி பூமியில் நடைபெறுகின்ற செயல்களுக்கு எல்லாமே பூமி பேஸா இருக்கு, அடி காரணமாக அதுல இருந்துதான் சம்பவங்கள் நடைபெறுகிறதோ, அப்ப அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள கேட்பது, காண்பது, அறிவது எல்லா நிலைமைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா மாயை. அது என்ன எதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அத மாயை பார்த்தா நம்மளுடைய ஜீவனை வந்து நம்மளை காப்பாற்றிக்க தெரியல, நசித்து போய் தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்தி தான் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த நம்ம ஜீவனை காப்பாத்த தெரியாமல் அதோகதியாக்குறதால அந்த அதோகதியாக்கக்கூடிய அந்த செயலை தான் வந்து நம்மளுக்கு வந்து மாயை என்று சொல்லுவது. அப்ப அதுல இருந்து அந்த அடிசல மாயா இருக்கிற இவை, அதாவது மாயை யாதொன்று இல்லாதாகினா அதுதான் மாயை. நம்ம ஜீவன் நம்மளுக்கு இல்லாத போயிட்டு இருக்கிறதே, அதுதான் நம்மளுக்கு மாயைன்னு சொல்லிட்டு சொல்றது. அப்ப யாதொன்று என்பது நமக்குள் இருக்கின்ற, அது நித்தியமான இருக்கிறது, அது நித்தியமாக வஸ்து அதுது. நமக்குள் இருக்கின்ற யாதொன்று இல்லாதாகின்றதோ அது நித்தியமான வஸ்து அதுது. அந்த நித்தியமான வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அறிவுன்னு சொல்றது, அதுதான் அறிவுன்னு சொல்றது. அப்போ அறிவு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஞானம். அந்த ஞானம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா போதம். போதம் என்றால் நாம் கற்க வேண்டியது, அறிய வேண்டியது, அந்த அறிவை நாம் அறிய வேண்டியது, அதான் போதம். அதாவது அந்த போதம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தை. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறிய வேண்டியதை அறிவதற்கு அதற்கான செயல்கள் எல்லாமே அறிய வேண்டியது அறிந்து கொண்டே இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது எதுவோ அதுதான் வித்தைன்னு சொல்றது. அப்ப அந்த வித்தை என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அததான் வந்து அக்ஷரம் என்று சொல்றது. அப்ப அக்ஷரம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் தான் என்கின்ற ஒரு நிலைமை. அந்த எப்போ தானாகவும் அக்ஷரமாகவும் வித்தையாகவும் போதமாகவும் ஞானமாகவும் அறிவாகவும் நித்தியமாகவும் உள்ளது எப்போ நம்மள அதை காப்பாற்ற தெரியலையோ, அது நம்மளுடைய அனுபவத்துல அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. அக்ஷரையும் வித்தை போதம் ஞானம் அறிவு நித்தியமாக உள்ளது. இதை எதெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ள நம்ம அனுபவத்துல அது இல்லாமல் போய்கிறதுக்கு அதுக்குத்தான் மாயை என்று பெயர். அப்ப மாயை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அனித்தியமாகி அறிவு இல்லாமலாகி அஞ்ஞானமாகி போதம் இல்லாமலாகி அப்ப வித்தை இல்லாமலாகி அக்ஷரம் இல்லாமலாகி அப்ப தான் இல்லாமலாகி அப்ப தானே செத்து போயிற நிலைமை தீருகின்ற இந்த நிலைமைக்குத்தான் மாயை என்று சொல்லுது. அப்ப இப்போ நமக்கு உண்மையில அப்ப அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு என்பது இருக்கிறது. அப்ப அறிவு என்று சொல்றதுக்கு நம்மளால எது நம்ம சொல்ற உலகத்துல எதுன்னு சொல்றது பார்த்தாங்கன்னா கேட்கறது காண்பது அறிவு இதெல்லாம் தான் அறிவுன்னு சொல்லிட்டு உலகத்துல சொல்லிட்டு இருக்காங்கிறது. ஆனா உண்மையில அது கிடையாது. நம்ம கேட்கிறது ஒரு ஏதோ ஒண்ணு, நான் ஏதோ ஒரு ஃபீல்டுல பிஹெச்டி படிச்சுட்டா அவன் அறிவாளின்றாங்கோ, இல்ல ஒரு பல கோடி சம்பாதிச்சுட்டா அறிவாளின்றாங்கோ, ஏதோ ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணிட்டா அவங்கள அறிவாளின்றாங்கோ. இதெல்லாம் உண்மையில அறிவு கிடையாதது. உண்மையில இந்த கேட்கின்றது காண்கின்றது அறிவதுமாக இவையாகும் தான் எனும் அறிவாயிருக்கின்ற வஸ்து. அப்ப இதெல்லாம் அறியறதுக்கு எது காரணம்? நம்மளுடைய ஜீவன் இல்லைன்னா இதெல்லாம் அறிய முடியுமா? ஏதோ ஒரு பல கோடி சம்பாதிக்க முடியுமா? இல்ல ஒரு பிஹெச்டி ஒரு ஃபீல்டுல வாங்க முடியுமா? இல்ல பேர் புகழ் எடுக்க முடியுமா? எதுவுமே முடியாதது. அப்ப அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு தான் அது. அப்ப அறிவா இருக்கின்ற வஸ்து எப்ப தண்ணியிலிருந்து அது வெளியில வியாபித்ததோ அப்ப அந்த அறிவா இருக்கின்ற அந்த வாயு தானே நமக்குள்ள வெளிமூச்சாக வெளியில வந்து வியாபிக்கிறதோ அந்த டைம் தான் அதில் பிரதிபிம்பத்தான் எதிரொலிக்கிறது தான். அப்ப நம்மிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது தான் நம்ம கேட்கிறதும் காண்கின்றதும் அறிகின்றதும். அந்த அறிவு என்கின்ற அந்த வஸ்து நம்மில் நமக்குள்ள இல்லாத இருக்குன்னா நம்ம இல்லாத போச்சுன்னா நம்மளால எதையுமே கேட்கறதுக்கோ, நம்ம செத்து போயிட்டா
எதுவுமே நம்மளால முடியாது. கேட்பதோ, காண்பதோ, அறிவதோ எதுவுமே முடியாதது. அந்த மாரி அது எப்படி என்றால் ஒருவர் செத்து போயிட்டேன்னா, இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்றது. அப்போ உண்மையில பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த மாரி சூழ்நிலையில நம்ம இருக்கிறோமோ, அது நமக்குள் இருந்து அது பிரதிபலிக்கப்பட்டது தான் வெளி சூழ்நிலை எல்லாமே அது. நம்மளுடைய அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆழ்மனதுல என்ன மாரி எண்ணங்கள் இருக்கிறதோ, எந்த மாரி இது பதிவுகள் என்பது இருக்கிறதோ, அந்த மாரி சூழ்நிலை தான் நம்ம இயல்பாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏன்னா நம்ம விழிப்பு நிலை இல்லாமல் எல்லாமே நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டோம். அதாலதான் பாத்தீங்கன்னா, ஆஹ் யார் யார் ஒரு இதாலும் அவங்கள பல நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அதுல இருந்து விடுதலை ஆக முடியலன்னா, அந்த மாதிரி சூழ்நிலையை தான் ஏதோ ஒரு துவேஷத்துல விரும்பி இருக்கிறார்கள். அப்ப ராக துவேஷங்கள் என்ற எதிரின் அந்த நிலையில தான் நம்ம பதிவு பண்ணி வச்சிட்டோம் நம்மளுடைய ஆழ்மனதுல. அத்தகைய நிலைமைகள் தான். அப்ப அந்த மாதிரி பதிவு பண்ண வச்சோம். அந்த மாதிரி நம்ம பிடிக்காத இடத்துல தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், பிடிக்காத இடத்துல தான் நம்ம வாழ வேண்டிய சூழல் இருக்கும். இதெல்லாம் துவேஷமான சூழ்நிலையில நம்ம ஆழ்மனதில் பதிவு பண்ணி வச்சுட்டோம். இதே நம்மளுக்கு விருப்பமான இடங்களை பதிவு வச்சா அது விருப்பமான சூழ்நிலை எல்லாமே இயல்பாவே மறைய அதுக்குதான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று இயல்பாவே சொல்றது. அப்போ எல்லாமே கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே நம்மிலிருந்து அது பிரதிபலிக்கப்பட்டதுதான். அப்ப நம்மிலிருந்து எது அததான் நம்ம சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை பாக்குறோம். அப்ப நம்மிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டதால் நம்மளுடைய எண்ணம் தான் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இப்ப இதுவும் ஒண்ணு இதுதான், ஒரு அடிப்படையான நிலை இதுதான். இதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா அதுல இருந்து கேட்பதற்கோ காண்பதற்கோ ஒரு பிணத்தால முடியுமான்னு அது முடியாதது. அப்போ அந்த பிணத்துக்கு ஏன் முடியலன்னு பாத்தீங்கன்னா அதுல ஜீவன் என்ற ஒரு வஸ்து அதுல இல்லாத இருக்கிறதால பாத்தீங்கன்னா அது கேட்கிறது, காண்கிறது, அறிகிறது இதை மாதிரி எதுவுமே முடியறது இல்லை. அப்போ ஒரு செத்து போன அந்த பிணத்துக்கு ஏதாவது ஒரு அசைவு இருக்குமா? இருக்காதது. ஏதாவது ஒரு சேஷ்டம் இருக்குமா? இருக்காதது. ஆனா ஒரு மனிதன் தூங்கும் போது அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள சலனமோ சேஷ்டையோ ஏதாவது இருக்குமானா நல்லா ஆழ்நிலை தூக்கத்துல பாத்தீங்கன்னா எந்தவித உடம்புடைய அசைவும் இல்லாமல் டீப்பா தூங்கிட்டு இருப்பான். அப்ப அந்த தூங்குறவனை நம்ம செத்து போயிட்டா நம்ம சொல்ல முடியுமா? முடியாதது. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள அவனுக்குள்ள அந்த ஜீவன் என்பது இருக்கிறது. அவனுக்கு அப்ப ஜீவன் உண்டானது எதை கொண்டு நம்ம இருக்கு அவனுக்குள்ள உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை கொண்டு நம்ம தீர்மானிக்கிறோன்னு பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள அந்த மூச்சு இருக்கா பாருப்பா, சுவாசம் இருக்கா பாருப்பா அப்படின்னு சொல்றல. அப்ப அந்த சுவாசத்தை கொண்டுதான் அவனுக்கு உயிர் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த சுவாசம் இல்லாம போயிடுச்சுன்னா அவன் செத்து போன பிணத்துக்கு சமமாகின்றான். அப்ப ஜீவனுடைய சக்தியா இருக்கிற அந்த வாய்வு நமக்குள்ள இருக்கிற அந்த நேரத்துல மட்டும்தான் நம்ம நமக்குள்ள அறிவு என்பது இருக்கிறது. அப்போ நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அததான் நமக்கு அறிவு என்பது இருக்கிறது. அப்ப நம்மில் இருக்கின்ற அந்த ஜீவசக்தியா இருக்கிற அந்த வாய்வு முழுவதும் அது இல்லாமல் போச்சுன்னா நமக்கு யாதொரு அறிவு என்பது இல்லைன்னா அது எப்படின்னா ஒரு செத்து போகின்ற சமயத்தில் ஒருத்த மேல் மூச்சு கீழ் மூச்சு அந்த புருவ மத்தியத்துக்கு கீழாக கொஞ்சோண்டு அந்த ஜீவன் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். அப்ப மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் அந்த கண்ணுலயும் முகத்திலையும். அந்த டைம்ல அந்த செத்து போகிற டைம்ல பாத்தீங்கன்னா மற்ற உடம்புகள்ல மற்ற பாகத்துல எதுவும் அசைவில்லைன்னா கூட சரி அந்த முகத்திலையும் அந்த மூக்கினுடைய அந்த துவாரத்திலையும் கண்களிலும் அந்த புருவ மத்தியத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் அந்த இடத்துல சில சேஷ்டைகளை நம்ம பார்க்க முடியுது, சில அசைவுகளை நம்மளால பார்க்க முடியுது. மற்ற அவயங்கள்ல எதுவுமே அசைக்க முடியாத நிலைமையில தான் இருக்க முடியுது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாய்வு முழுவதுமாக அவனை விட்டு போயிடுச்சுன்னா அது அந்த இடத்துல அவனுக்கு எந்த சேஷ்டையும் கிடையாது. ஏன்னா பிணம் ஆயிடுது அந்த உடம்புக்கு அதுல எந்த வித சேஷ்டையும் கிடையாது, அந்த இடத்துல அசைவும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மரத்துண்டுக்கு ஒப்பாகத்தான் அந்த நிலைமையில இருக்கிறான். அந்த பிணத்தை இன்னும் என்ன பண்றோம், அது தீயில வைத்து உருட்டியோ இல்ல புதைச்சியோ ஏதோ ஒண்ணு பண்ணிடுறோம். அதை பிணத்துக்கு அதை என்ன பண்றாங்க கூட அதுக்கு எதுவுமே தெரியறது இல்ல. அது ஏன் தெரியலன்னு காரணம் பார்த்தீங்கன்னா அதுல ஜீவசக்தியான வாயு அதுல இல்ல. ஆனா ஒருத்தன் படுத்து தூங்கும் போது அவனுக்கு பாத்தீங்கன்னா வாயுவினுடைய கதி என்பது அவனுக்குள்ள இருக்குது. அவனை தட்டி கூப்பிட்டான்னா ஈஸியா எழுந்துக்க முடியுது.
அது காரணம் அந்த வாயுனுடைய நடமாட்டம், அந்த வாயுனுடைய கதி என்பது அவனுக்குள்ள அது இயல்பா இருக்குது. ஆனா ஒரு பிணத்தை தட்டினாலோ நெருப்புல எரிச்சாலோ அதை குழியில போட்டு புதைச்சாலோ எதுவுமே தெரியுது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள பிணத்துக்குள்ள அந்த வாயினுடைய நடமாட்டம் கதாகதம் என்பது கிடையாதுது. அடுத்தது பாத்தீங்கன்னா அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அது இல்லாத ஒருத்தர் யாரோ பாத்தீங்கன்னா ஒரு 5-6 தினங்களுக்கு முன்ன ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பத்தி அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை அவர் ஆலோசிக்கிறாரு. அந்த காரியம் நம்ம விட்டு ஞாபகத்துல இல்ல, நம்ம விட்டு போயிட்டு இருந்தது. அப்ப மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தினா இப்ப 5 நாள் முன்ன என்ன சாப்பிட்டோம், என்ன பண்ணோம், இல்ல ஏதோ என்ன செயல் செஞ்சோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனா ஒரு நல்லா ஆழமாக அது உள்ள டீப்பா போய் நம்ம யோசிச்சோன்னா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். அது ஏதோ ஒரு சில சம்பவங்களை கூட கண்டுபிடிக்க முடியும் அது. அப்ப அதை பற்றி மறுபடியும் என்ன ஞாபகம் வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆலோசிக்கணும். அப்போ அந்த ஆலோசிக்கிற சமயத்துல நம்மளுடைய சுவாசம் என்பது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளதான் நடக்கும். அது வெளியில நடக்கிறது கிடையாது. அப்ப அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள ஆலோசிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா வெளியில நடக்கிற நிகழ்வுகள் நம்மளுக்கு எதனா டீப்பா தெரியுதா கிடையாது. நம்ம கூட தியானத்துல முழுமையாக ஈடுபட்டு உட்காரும் போது நம்மளை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் கூட நம்மளுக்குள்ள தெரியாது. நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், வெளியில ரோட்ல எதனா ஒரு டூ வீலரோ பஸ்ஸோ ஏதோ எது போச்சுன்னா நம்மளால அறிய முடியுது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ளேயே போயிட்டோம். நம்ம டீப்பா அது உள்ளுக்குள்ள போயிட்டுன்னா வெளியில நடக்கிற சம்பவங்கள் என்பது நமக்குள்ள அது தெரியாதது. அதே மாதிரிதான் நம்ம ஆலோசனை செய்யற நேரத்துல பாத்தீங்கன்னா வெளியில கேட்பதோ காண்பதோ அறிவதோ ரொம்ப டீப்பான ஆலோசனை உள்ள போயிட்டு யோசிப்ப ஆலோசனை இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வு நம்மளால தெரியறது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாயு அது வெளியில வந்தாதான் வெளியில இருக்கக்கூடிய நிலைமைகளை நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். அது உள்ளுக்குள்ளேயே அது முழுவதுமாக போயிடுச்சுன்னா அது வெளியில இருக்கிற நிலைமைகளை நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாலும் ஒரு 4-5 பேர் ஒன்னா உட்காந்து நம்மள ஒன்னா பேசிட்டு இருக்கோம் ஒரு ஏதோ ஒரு இடத்துல. அப்ப வெளியில யாரோ ஒருத்தர் அந்த நம்ம பேசிட்டு இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் நம்மளை தாண்டி கிராஸ் பண்ணி போறாருன்னா அந்த இடத்துல அவங்கள அறிய முடியுமான்னா முடியும். ஏன் பார்த்தோம்னா நம்ம ஜீவன் அது வெளியில வந்துச்சு. அது வெளியில மற்றவங்களோட கம்யூனிகேஷன்ல இருக்க சொல்ல யாரோ ஒருத்தர் வெளியில நம்ம கிராஸ் பண்ணி போறாரோ நம்மளால அறிய முடியும். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம இருந்தோம்னா வெளியில நடக்கிற நிகழ்வுகளை நம்மளால அறிய முடியாதது. நம்ம ஜீவன் வெளியில வந்துச்சுனாலே அது வெளியில நடக்கிற நிகழ்வுகளை நம்மளால அறிய முடியாதது. அப்ப அந்த மனம் வெளியில் வந்துச்சுன்னா வெளியில வர்ற டைம் பாத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த ஜீவசக்தி நாவையில் உள்ளில் அடங்குறது இல்லை. அது வெளியில தான் வெளியில வந்துட்டு இருக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள போச்சுன்னா மனமானது ஒன்றுக்குள்ளேயே ஆழ்ந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறது. அப்போ எப்போ நமக்கு அந்த மில் அடங்குகிறதோ அப்போ பாத்தீங்கன்னா வெளியில யாதொரு நிலைமையும் நம்மளுக்கு தெரியறது கிடையாதது. அப்போ இத அதுக்கு நம்ம வெளியில வர்றதுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலோசனை சமயத்துல இயல்பா பாத்தீங்கன்னா நம்முடைய கதி அந்த மூச்சு எனக்குள்ள அடங்குது, வெளியில போகிறது கிடையாதது. அப்ப அந்த மூச்சு என்று சொல்கின்ற எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜீவசக்தியான வாயுவைத்தான் மூச்சுன்னு சொல்றது. அந்த ஜீவசக்தி வெளியில வருவதற்கு தான் வாயுன்னு சொல்றது. அப்ப அந்த வாயுன்னு ஒன்று சலிக்கிறது. வாயு என்றால் அது எப்பவுமே வாயு சலித்து கொண்டே இருக்கும். அது ஒரு இடத்துலயே நிக்காதது. சலித்து கொண்டே இருக்குன்னா அது அசந்து கொண்டே இருக்கிறது தான் வாயு. அது ஒரே இடத்துல இருக்க முடியாதது. எப்பயுமே அது சலித்து கொண்டே இருக்கிறது. அந்த சலனத்துக்கு தான் விசாரம். ஒருத்தர் போய் விசாரிங்கன்ற மாதிரி அதுதான் விசாரம். அதுதான் எண்ணங்களாக அது மாறுது. அந்த விசாரணை என்று அந்த எண்ணங்களாக அது மாறுவதற்கு எதுன்னு காரணம் பாத்தீங்கன்னா அது கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் மனம் என்றுதான். அந்த மனம்தான் அதுக்கு கர்த்தான்னு சொல்றது. அப்போ அந்த மாதிரி சலனம் உள்ள வஸ்து நம்மில் அடங்க அப்போது நம்ம உம்முடைய மனம் உண்மையிலேயே அடங்குகிறது. அதனால் தான் உமக்கு மற்றொன்றை காண்பதற்கும் அறிவதற்கும் நம்மளால முடியறது கிடையாது. எப்போ அது தண்ணியிலிருந்து அது வெளியில சலித்து அதாவது பரவி கொண்டிருக்கின்ற
அந்த சக்திக்கு தான் வாயுன்னு சொல்றது. அது தண்ணியிலிருந்து அது வெளியில போகாம தனக்குள்ளேயே அது உள்ளேயே அது இருந்து மேலும் கீழும் கதாகதம் செய்து நடத்தி அது பிரம்மாந்தரத்தோடு தாங்கிக் கொண்டிருக்கின்ற போது அதுக்கு பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா சமீரணன் என்று சொல்றது இது. எப்போ அந்த ஜீவசக்தி நமக்குள்ள அந்த சுவாசமாக வெளிப்படக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு வந்து வெளியில போகாம அது நமக்குள்ளேயே அது பிரம்மந்தரத்தோடு மேலும் கீழுமாக நடந்து அதை நடந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமைக்குத்தான் சமீரணன். இததான் பாத்தீங்கன்னா ஞானபிதா வந்து நமக்கு சித்த வித்தையாக நமக்கு அது காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப சமீரணன் என்றால் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாந்தரத்தோடு ஈரணம் செய்தல், அதாவது தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைமை. அப்போ எது அக்ஷரம் என்ற நிலை ஆகாசம் அதுல இருந்துதான் ஒன்னொன்னா உருவாச்சுன்னு நம்ம சொல்றோம் அது. அப்ப அந்த பிரம்மந்தரத்தோடு அந்த பிரம்மம் இந்த ஆகாசத்தோடு அது தொடர்போடவே அது மேலும் கீழுமாக அது நடந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமைக்கு தான் சமீரணன் என்று பெயர். அப்போ பிரம்மம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நித்தியமாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வஸ்து தான் அது. அந்த வஸ்துவுடன் தொட்டு வேறுபடாமல் முட்டி கொண்டிருக்கின்ற அந்த கதிக்கு தான் பாத்தீங்கன்னா நடப்பை ஈரணம் என்று சொல்றது. அது அப்போ தன்னுள் கூடி மேலும் கீழே நடந்து வெளியே விட்டு போகாமல் பிரம்மாந்தரத்தோடு தாங்கி கொண்டிருக்கிற அந்த நிலைமைக்கு தான் சமீரனன் சொல்றது. அப்ப அப்படி அந்த மாதிரி இல்லாம வெளியில போயிட்டு அந்த வாய்வு சலித்து கொண்டிருக்கிற கதிக்கு வெளியில போச்சுன்னா உள்ள இருந்தா அது ஜீவசக்தியான வாய்வு அது. அது நம்ம மூச்சு மூலமாக அது வெளியில போயிடுச்சுன்னா அது ஜீவனை விட்டு அது பிரிந்து போனதால அது வெறும் வாயுன்னு மட்டும்தான் பேரு. அப்ப வெளியில போன வெளி சுவாசமான போன அந்த வாயுவுக்கு வந்து அது வெறும் வாயுன்னு தான் சொல்ல முடியும். அதை ஜீவசக்தியான வாயுன்னு சொல்ல முடியாதது. ஆனா உள்ளுக்குள்ளேயே அது மேலும் கீழுமாக அது நடந்திருந்ததுன்னா அதுக்கு ஜீவனுடைய சக்தியான வாயுன்னு தான் அதை சொல்ல முடியும் அது. அப்ப தன்னுடைய சக்தி எப்ப தண்ணில் லயிக்கிறதோ அந்த சக்தி அது உள்ளுக்குள்ளேயே அந்த ஜீவசக்தியான வாயு எப்ப நமக்குள்ளேயே அது லயிக்கிறதோ அது அசைய விடாமல் அது தன உற்பத்தியான இடத்திலே லயிக்க செய்யறோமோ அதுக்குதான் நம்ம ஈரணன்னு சொல்லிட்டு சொல்றது. நம்ம ஜபத்துல வந்து அதுக்குதான் நிஷ்டை என்று நம்ம சொல்றது இது. அப்ப அந்த சக்தி எப்ப நம்மில் லயிக்கிறதோ அந்த சமயத்துல நம்ம வந்து வேறொன்றை அறியறதில்லை. நம்மளால எதுவுமே வெளி உலகத்துல இருக்கிற நிலைமையை வந்து அறிய முடியாதது. அதுக்குதான் திருஷ்டாந்தம் அது சொல்றது. அதாவது அனுபவப்படுவது அதுதான். அது நம்மளுடைய அனுபவத்துல ஒன்றுமே அறியாத நிலைமைக்கு தான் அந்த திருஷ்டாட்டம். அதான் அதுக்குதான் பார்த்தா திருஷ்டாந்தம். திருஷ்டினா பார்வை. அதை வந்து வெளியிலுமே அறிய முடியாத நிலைமை அததான் என்று சொல்றது. அப்போ எல்லா அவஸ்தைகளும் அப்போ நமக்குள்ள இருந்து எப்போ அந்த ஜீவசக்தியான வாய்வு வெளியில வருதோ அப்பதான் இந்த உலகத்தினுடைய எல்லா அவஸ்தையும் வந்து நமக்குள்ள வந்து அறிய முடிகிறது. அப்போ அதே சமயம் நம்ம ஆலோசித்திருக்கின்ற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நம்ம ஜீவன் வந்து அது அடங்கினதால எங்க நம்ம ஆலோசித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நமக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள எங்க சேவிங்ல இருக்கிறதோ அந்த இடத்துக்குள்ள அந்த ஜீவன் போயிட்டு அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த இடத்துல இருந்து அந்த ஞாபகத்தை நமக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வருவதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. அந்த அந்த பதிவு எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு அந்த ஜீவசக்தியான வாயு தான் அதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ உண்மையில பாத்தீங்கன்னா அந்த உணர்வா இருக்கின்ற அந்த ஞாபகம் எங்கிருந்து அது உண்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்ப அது பிரகாசத்திலிருந்து தான் அது உண்டாச்சு. அப்போ அந்த பிரகாசம் அது எங்க இருந்து வருதுன்னா அக்னி இருந்தா தானே நமக்குள்ள அது பிரகாசிக்காதது. அப்ப அக்னி எங்க இருந்து உண்டாச்சுன்னா வாயுல இருந்து தான் உண்டாச்சு. அப்போ வாயுவாகி அக்னியாகி பிரகாசமாகி அறிவாயிருக்கின்ற அந்த ஜீவசக்தி தண்ணியிலேயே அடங்கும் போது தான் நமக்கு உண்மையாக அது உணர்வு உண்டாகிறது. அப்ப அறிவா இருக்கிற வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவனுடைய சக்தியா இருக்கிற அந்த வாய்வு. அப்ப அறிவாகி அது ஜீவ சக்தியா இருக்கிற அந்த வஸ்து அது வெளியில போய் சலிச்சுச்சுன்னா அது வெளியில போச்சுனாலும் அது வாயு ஆயிருது. அது நம்ம விட்டு அது வெளியில பிரிஞ்சு போயிடுது.
நம்மளுக்குள்ள இருக்கிறது. அப்ப வெளியே போய் கொண்டிருக்கிறது அந்த மாதிரி பிரிஞ்சு போய் கொண்டிருக்கிறது தான் ஜீவசக்தியாக. வாயு உள்ளுக்குள்ளேயே நடந்தா அது ஜீவசக்தியான வாயு. அது மூக்க விட்டு அது வெளியில போயிடுச்சு சுவாசம் மூலமா, அது வெறும் வாயு வாய்கிறது. அது ஜீவனை விட்டு அது பிரிஞ்சதால அதுக்குதான் மாயை என்று சொல்றது. அப்ப யாதொன்று இல்லாதாகின்றதோ அதுதான் மாயை என்று பெயருது. அப்ப யாதொன்று என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் பாத்தீங்கன்னா அறிவு. அதான் அறிவு. அது வாயு ரூபமாக அதில் வெளியே போய் நசித்து கொண்டு இருக்கிற மாயை என்று பெயர். இது அது எதுன்னு பார்த்தா அந்த மாயை கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய மாயை தான் அதுக்குன்னு சொல்ல முடியாதது. அடுத்தவங்க மாயைன்னு இதை நம்ம சொல்ல முடியாதது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவரவர்களுடைய உலகம், அவருடைய நிலைமை பார்த்தா அவரவர்கள் தான் உற்பத்தி பண்ணது. ஏன்னா நைட்டு தூங்க சொல்ல நமக்கு உலகம் கிடையாது. காலையில தூக்கத்துல இருந்து எழுந்ததுன்னா அப்ப என்னுடைய உலகம் என்பது அப்பதான் எனக்குள்ள அது உருவாகுது. அப்ப அது அவரவருடைய மாயை தான் அது. அப்போ அடுத்தவங்கன்னா அது அவங்க அடுத்தவங்களுடைய மாயை தான் இது. அந்த மாயை தான் அவரவர்கள் ஜெயிச்சுட்டு வரணும் அது. என்னுடைய மாயை ஜெயிக்கணும்னா என்னுடைய ஜீவசக்தியான வாய்வை அது எனக்குள்ள அது நான் தான் அது நிலைநிறுத்த வேண்டும் அது. அப்போ தன்னிலிருந்து அதை உட்பவித்து அதாவது உண்டானது என்று சொல்ல காரணம் அதுதான். அது அடிப்படையில அந்த மாயை என்பது அதுதான் அது. அப்ப தான் என்பது யாருன்னு பாத்தீங்கன்னா அவனே தான் அது தான் சொல்றது. அப்போ மாயினுடைய உற்பத்தி எங்கிருந்து பாத்தீங்கன்னா அவனிருந்து தான் அது உற்பத்தி ஆச்சு. அதனால மாயை என்பது இப்ப சொன்ன மாதிரி பிரகாரம் தான் அது உண்டாச்சுது. இதற்கு பிறகுதான் அந்த மனதினுடைய உற்பத்தி. அந்த மனம்தான் உண்மையில யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குருன்னு சொல்றது. இப்ப ஞானபீடா பொறுத்த வரைக்கும் நமக்கு காட்டி கொடுத்த அந்த சித்த வித்தை, அந்த சமீரணன் கதி, அதனுடைய முக்கியத்துவம் இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா சரிது. ஞானபீடா 5 ஆசிரமங்கள் நிறுவியது. அப்ப என்னுடைய முயற்சியில இது கிடையாதது. இந்த சமீரன் நான் எடுத்த அந்த கதி தான் அது 5 ஆசிரமங்களை நிறுவனத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அப்ப இந்த சமீரணன் கதி தான் யாராலையும் அது வெல்ல முடியாத ஒரு ஆயுதம். அப்போ அது அந்த ஆயுதத்தை நம்ம தொடர்ந்து நமக்குள்ள அது கதியாக நம்ம பயன்படுத்தாத விட்டுட்டோம்னா நம்மள அது எதிரிகள் அட்டாக் பண்ணுவார்கள். எதிரிகள் யாரு என்பதை பார்த்தீங்கன்னா அவரவருடைய எண்ணங்கள் தான் அவர்களுக்கு எதிரியாகவே இயல்பாக வரும். ஏன்னா எண்ணங்கள் ஒண்ணு இருந்தாலே நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயு விரயமாதானே. அப்ப நம்ம செத்து போகிற நிலைமைக்கு தானே நம்ம தள்ளப்படுகின்றோம். அப்ப உண்மையில பாத்தீங்கன்னாலே அப்ப அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வாயுவை கதியாக நம்ம மாற்றும் போதுதான் அந்த எண்ணங்களாக மாற விடாமல் வாயுவை வாயுவாக நிலைநிறுத்துவதற்குத்தான் இந்த சமீரணன் கதி என்பது நமக்கு தேவைப்படுகிறது. இந்த கதியை நாம் முறையாக கற்றுக்கொண்டு அந்த பாத்தீங்கன்னா நம்ம உலகத்தில் செய்ய வேண்டிய செயல் எதுவாக இருந்தாலும் சிறிது நிச்சயமாக அதை சாதிச்சு போக அதை செய்யவும் முடியும். அதே சமயம் அந்த மாதிரி செய்யும் போது உபஜீவனத்துக்காக நம்ம வெளியில் வியாபிக்கும் போது கூட சரிது நமக்குள்ள அந்த சதா பிராணாயாமம் என்ற முறையில இந்த கதி கரெக்டா இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ஜீவனம் பாதிக்கப்படுறது கிடையாதது. அதே உலகத்தில் செய்ய வேண்டிய செயலை நம்ம சரியாக செய்ய முடியும். அப்ப அந்த கதி மூலமாக செய்ய வேண்டிய நான் எடுத்துக்கொண்ட உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளையும் நம்மளால சரிவர செய்ய முடியும். கூடவே சரியது நம்மளுடைய ஜீவனை விரயமாக்காமல் அதை காப்பாற்றி கொள்ளவும் முடியாதது. அந்த கதியால தான் நம்ம பிரம்மாந்தரத்தை தட்டி திறந்து கைவல்யம் என்ற நிலையும் நம்மளால பெற முடியும். அப்போ ஒரு ஜீவன் அது இந்த கதி மூலமாகத்தான் ஒரு மாயையில் பிறந்த இந்த ஜீவன் மாயையில் உள்ள செயல்களையும் செய்து தன்னிறைவு பெற முடியும். கூடவே சிறிது தன்னுடைய ஜீவன் முக்தி என்ற நிலைமைக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த இயல்புல தான் இருக்கக்கூடிய இந்த கதி, அந்த சமீரணன் கதி என்று சொல்லக்கூடிய அந்த கதி மூலமாகத்தான் உலகத்தில் செய்ய வேண்டிய செயல்களையும் நம்ம சரிவர செய்ய முடியும். கூடவே சிறியது அந்த கைவல்யம் என்ற நிலையம் பெற்று தருவதற்கு இந்த சமீரணன் என்ற கதி தான் நமக்கு முழுமையாக உதவிகரமாக இருக்கிறது. அந்த கதியை தான் நமக்கு ஞானபிதா நமக்கு அது காட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த கதியை தான் அனைவருக்கும் அது கிடைத்து அது தொடர்ந்து பயிற்சி செய்து ஞானபிதா கூறிய அந்த கைவல்யம் என்ற நிலையை பெற்று தர வேண்டும். அப்பதான் அந்த நிலை பெறும்போது தான் அது பிரம்மானந்தம் ஒரு நிலையை நமக்கு அது எட்டப்படுகிறது.
அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா அந்த மாயை எப்படி உருவாச்சுன்றதுதான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறது. முதல்ல அது மாயை, ஜீவன் வெளியில போவது மாயை அது. அப்ப வெளியில போச்சுனால அது மனம் என்பது அடுத்தது உடனே உருவாகிறது. அப்ப அது அந்த மனது தான், அந்த மனதுக்கு தான் அந்த குருன்னு சொல்றது. அது அடங்கிய மனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பின்வரும் அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அது. அப்ப இதனுடைய தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா 2ஆம் அத்தியாயத்துல நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் பேரற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி அது சலித்து வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 நிலைமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த ஜீவன்கிற அந்த ஒரு ஸ்தானம் மட்டும் இங்கே பத்தாது, அதோட ஈஸ்வரன்கிற நிலைமையும் சேர்ந்தே வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே அது களங்கமில்லாத தன்மைன்னு அர்த்தம். ஜீவன் அப்படின்னு சொன்னாலே அது களங்கமுள்ள தன்மைன்னு அர்த்தம். இந்த 2 நிலைமைகள்ல இருந்து தான் மனமாக இருக்கக்கூடிய சக்தியினுடைய வெளிப்பாடுங்கிறதே உண்டாயிருக்கு. அதனால இங்க களங்கமுள்ள தன்மை, களங்கமில்லாத தன்மை, இந்த 2 நிலைமைகளும் சேர்ந்து தான் அந்த சக்தியாக இருக்கக்கூடிய மனசை இங்க உண்டு பண்ணியிருக்குது. அதனால ஒருமித்து அந்த ஜீவன் மட்டுமே, களங்கமுள்ள தன்மை மட்டுமே அதை உண்டு பண்ண முடியாது. அதனால தான் ஒரு பொருள் உண்டாவதற்கு 2 நிலைமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி சாமி சொன்னதுக்கு காரணம். அந்த ஒரு பொருள் தான் இந்த 2 நிலைமையாகவும் மாறி இருக்கும். அது எப்படின்னா, அந்த ஈஸ்வரனாக களங்கமில்லாத தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் களங்கப்படும் போது அதுக்கு களங்கமுள்ள தன்மை, களங்கம் இல்லாத தன்மைன்னு 2 நிலைமைகள் அதுக்கு உண்டாகுது. இல்லைன்னா அதை பற்றி ஒன்றுமே பேச முடியாது. அது ஈஸ்வரனுடைய தன்மைக்கு போயிடுச்சுன்னா அங்கே களங்கம் இருக்குதா களங்கம் இல்லையான்னு நம்ம ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அது சுத்த வெளி, சூனியம், அது அனுபவத்துக்கு எட்டாத ஒரு விஷயமா மாறிடும். அதுதான் அக்ஷரம் அப்படின்னு சொல்றாங்க, ஆதி அந்தம் இல்லாத நிலைமை அப்படிங்கிறது. அதுக்கு வெளி அப்படின்னு ஒன்று உண்டாகும் போது தான், அதுக்கு ஆகாசம் அப்படிங்கிற ஒரு வெளி அதுக்கு உண்டாகும் போது தான் அது சலிக்கிறதுக்கு தொடங்குது, அது சலனம் அடைகிறதுக்கு தொடங்குது அப்படிங்கிறத நிலைமையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படி களங்கமில்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை அது பிரம்மம்னும், களங்கமுள்ளதாக இருக்கக்கூடிய ஜீவனுடைய அந்த தன்மையை தான் நம்ம மாயை அப்படின்னு சொல்றோம். இந்த அழிவே இல்லாத ஒரு பொருள் இருந்து தான் பிரம்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய 2 நிலைமைகளாக அது மாற்றம் அடைஞ்சு வந்திருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கத்தை தான் இந்த பகுதியில் சாமி விவரிச்சிருப்பாரு. பிரம்மம்னா என்ன, மாயைனா என்ன. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இது அவர் முதல் அத்தியாயத்திலே வச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் கடைசியாக எடுக்க வேண்டிய ஒரு டாப்பிக்கை முதலே அதை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆழமான ஒரு சப்ஜெக்டை அவர் முன்னாடியே கொண்டு வச்சிருக்கிறார். இந்த ஆகாசமாக இருக்கக்கூடிய ஒரு வெளிங்கிறது உண்டாகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சக்தியினுடைய சலிப்புங்கிறதே உண்டாகிறது கிடையாது. அந்த ஆகாசமாக வரும்போது தான் இந்த பிரம்மம் மாயை அப்படிங்கிற நிலைமையே உண்டாகுது. அது ஆகாசம்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா வெளியே தான் சொல்கிறோம். அது உள்ளுக்குள்ளார இருந்து இப்போ வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் வெளி அப்படிங்கிறது ஆகாசம் அப்படின்னு சொல்கிறோம். அது பிரம்மரந்திரத்துக்குள்ளார இருந்து அது வெளியில சலிக்கும் போது அதுக்கு வெளி அப்படிங்கிற அவஸ்தை உண்டாகுது. வெளினா இந்த உடம்புக்கு வெளியிலங்கிறது கிடையாது, அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்துக்கு வெளியில வந்துருச்சுனாலே அதுக்கு பேர் வெளிதான். அந்த வெளியை தான் இங்க சொல்றாங்க அது ஆகாசம் அப்படின்னு. அதை கூட பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களை சாமி சிரசே தான் ஆகாசம்னு சொல்லியிருப்பார். அதுதான் வெளியாகவே அவர் வர்ணிச்சிருப்பார். எப்போ இந்த வெளி அப்படிங்கிற ஒரு அவஸ்தை உண்டாகுதோ அப்பதான் நாம ஆகாசம்ங்கிற ஒரு நிலைமையை கவனிக்க முடியுது. அப்பதான் மேல் கீழ் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் உண்டாகுது. அதுல மேலாக இருக்கக்கூடிய நிலைமை பிரம்மம்னும், கீழாக இருக்கக்கூடிய நிலைமை மாயைனும்
நாம புரிஞ்சுக்கிறோம். இந்த கீழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாயைங்கிற சலனத்துல தான் நாம பார்த்து கேட்டு அறிகிற அத்தனை விஷயமே உண்டாக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய சக்தியானது அது மேல்நிலை இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எதையுமே பார்க்க முடியாது, எதையும் கேட்க முடியாது, எதையுமே அறிய முடியாது. அது கீழ்நிலை அடைஞ்சதுனால தான் இது எல்லாத்தையும் உண்டு பண்ணி நமக்கு அதை காமிச்சு கொடுத்துட்டு இருக்குது. அப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த வஸ்துக்கள் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா மாயையில தான் இருக்குது. மாயை அப்படிங்கிற ஒரு அவஸ்தை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த பிரம்மங்கிற ஒரு அவஸ்தையை இன்னைக்கு நம்ம உணரணும், அதை கவனிக்கணும், அதோட ஐக்கியமாகணும்னு சொல்லி நாம் எல்லாரும் விருப்பப்படுறோம் இல்லையா? அந்த பிரம்மங்கிற நிலைமையும் கூட இல்லைன்னு தான் சாமி சொல்றார். மாயைங்கிற வஸ்து இருக்கிறதுனால தான் பிரம்மம்னா என்னங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை பத்தின ஒரு தேடலை உண்டு பண்ணுது. ஏன்னா மாயை அப்படிங்கிறது நமக்கு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அது துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்குது. தன்னை அறிய விடாமல் தடுக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. இத்தனை பிரச்சனைகளும் இருக்கவும் தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறதே நம்ம தேட வேண்டியதா இருக்கு. அந்த தீர்வை நோக்கி நம்ம நகர வேண்டியதா இருக்கு. அந்த தீர்வு தான் பிரம்மம் அப்படின்னு சொன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் தீர்வுங்கிறது சொல்யூஷன்ங்கிறது கிடையாது. மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு ஃபார்முலாவெல்லாம் போட்டு அதை நம்ம சொல்யூஷன் தேடுவோம், தீர்வு தேடுவோம். அப்போ அந்த தீர்வு எதனால் கிடைச்சது அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று உண்டானதுனால தான். ப்ராப்ளம் இல்லைன்னா அங்கே சொல்யூஷன் கிடையாது. கேள்வி இல்லை அப்படின்னா பதிலும் கிடையாது. ஸோ இந்த பதில் எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னா கேள்வியிலிருந்து. அந்த மாதிரி இங்கே அலைக்கழிப்பும் இங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களும் இருக்கிறதுனால தான் இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான வழி என்னங்கிற ஒரு தேடலவே நாம் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நாம் எல்லாரும் பிரம்மத்தை அணுகி போகணும், அதை உணரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு காரணமே இந்த மாயை தான். அதனால தான் சாமி சொல்றாரு, மாயை அப்படிங்கிற வஸ்து இல்லைன்னா பிரம்மம் என்கிற நிலைமையும் கிடையாதுங்கிறார். இந்த பிரம்மத்தை நமக்கு அடையாளம் காட்டுவதே இந்த மாயை தான். நாம ஒரு நிழல்ல எவ்வளோ நேரம் இருந்தாலும் கூட அந்த நிழலினுடைய அருமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது சுகம்தான், ஆனா நம்மளால உணர முடியாது. அது எப்போ உணர முடியும் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு இல்லை ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு வெயிலில் சுற்றிட்டு வந்துட்டு அப்புறமா அதே நிழலுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். வந்து உட்கார்ந்த உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே அப்பா எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படிம்போம். ஒரு 8 மணி நேரமும் வெறும் நிழலே இருந்தாலும் கூட புரிஞ்சுக்க முடியாத நிழலுடைய அருமையை நாம் சுற்றிட்டு வந்து அந்த களைப்பு, அந்த வெயிலில் அலைஞ்சிட்டு வந்த களைப்பு உடனே காமிச்சு கொடுத்துருது ஒரு 5 நிமிஷத்துலேயே. இதுதான் நிழலினுடைய சுகம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் அந்த பிரம்மத்தை நாம் பிரம்மத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய துன்பத்தை நாம் அனுபவிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் சரியாக ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அனுபவப்படுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஆனந்தத்தை அதிக அளவில் நாம் உணர வேண்டியதாக இருக்கும். அதனால தான் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் கேள்வியே மாயா சமுத்திரத்தில் அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்கான நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரும்படி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப அந்த கரையை ஒருத்தர் தேடுறாருன்னு சொன்னா இங்க நமக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல அவருக்குன்னு அர்த்தம். இங்க இருக்கிறதுக்கு அவர் விருப்பப்படலை, இதுல இருந்து தப்பிச்சு வெளியில போறதுக்கு வழி தேடுறாருன்னு அர்த்தம். அப்ப இங்கேயே சுகம் கிடைச்சிருந்துச்சுன்னு சொன்னா, இங்கேயே சுகபோகமாக வாழ்றதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் இன்னொரு சுகத்தை யாரும் தேடி போக மாட்டாங்க. இங்க சுகம் இல்லாததை உணர்ந்ததுனால தான் வேற எங்க சுகம் இருக்குங்கிற தேடலே அந்த சீடனுக்கு உண்டாச்சு. அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருடைய பிரசங்கத்துல சொல்லுவார், ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கடினம். அது எந்த அளவுக்கு கடினம் அப்படின்னு சொன்னா ஒரு ஊசியினுடைய காதில் ஒட்டகத்தை நுழைப்பதை விடவும் கடினம்னு சொல்லியிருப்பார்.
இந்த டெய்லரிங் அவங்கெல்லாம் ஒரு ஊசி வச்சுருப்பாங்க, பின்னாடி வந்து நூல் கோர்க்கறதுக்காக ஒரு ஓட்டை இருக்கும், அதுதான் ஊசியினுடைய காது. அந்த ஓட்டைக்குள்ளார ஒரு ஒட்டகத்தை நுழைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கடினம் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்க இங்கே சுகபோகமான வாழ்க்கையில் தலைச்சு நின்றுட்டாங்கன்னு சொன்னால் இன்னொரு சுகத்தை தேட மாட்டாங்க. அவங்களுக்கு உள்முக பயணத்து மேலே அக்கறை வராது. இந்த சீடன் அனுபவிச்ச இங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் வேற எங்கே கரை இருக்குன்னு அவங்க தேட மாட்டாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த மாயையாக இருக்கக்கூடிய அந்த சலனம் தான் நம்மளை சலனம் இல்லாத நிலைமைக்கு போறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அப்போ இந்த தன்னுடைய சக்தி வெளியில சலிக்கும் போது அந்த சலனம் உண்டாகும் போது அதை மாயைன்னு சொல்லிக்கிறோம். எப்போ அந்த சக்தி நமக்குள்ளாரே லயிக்குதோ அப்போ அது எந்த ஒரு களங்கமும் இல்லாத நிலைமைக்கு போயிடுது. அந்த சமயத்துல அதை பிரம்மம்னு கூட நம்மளால உணர முடியறதில்ல, அதுக்கு அந்த பேர் கூட வைக்க முடியறதில்ல. அதனாலதான் பிரம்மம் அப்படிங்கிற நிலைமையே ஒரு பிரமை தான், ஒரு கற்பனை தான் சொல்றார். அது நமக்கு ஒரு தோணல், அவ்வளவுதான். உண்மையாவே ஈஸ்வரனா களங்கம் இல்லாதவர், மாயைனா களங்கம் உள்ளது. இந்த ரெண்டையுமே அவர் நேரடியாக வச்சு இது ஈஸ்வரத்துவம் இது களங்கத்துவம் அப்படின்னு சொல்லி அவர் ஈஸ்வரன் மாயை அப்படின்னு சொல்லாம அந்த ஈஸ்வரன்ல இருந்து இரண்டு நிலைமைகள்னு சொல்லி அதுல களங்கம் உள்ளது களங்கம் இல்லாததுன்னு சொல்லி ரெண்டா அவங்க பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது ஈஸ்வரனுக்கு ஈக்குவலண்டா மாயை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். களங்கம் இல்லாத தன்மை அவ்வளோ பரிசுத்தமான ஒரு தன்மை, அதுக்கு ஒரு களங்கப்பட்ட அந்த அசுத்தமான தன்மையை ஈக்குவல் பண்ணக்கூடாது, அதை சரிசமமாக வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதுக்கு இரண்டு நிலைமைகள் உண்டானதாக இங்கு சொல்லப்படுது. அதனால தான் இந்த பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு பிரமை. பார்த்தீங்கன்னா மாயை இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அங்கே பிரம்மமும் கிடையாது, நேரடியாக ஈஸ்வரத்துவத்துக்கு அது போயிடுது. அந்த ஈஸ்வரத்துவத்தில் நமக்கு எந்த ஒரு ஆதி அந்தமும் இல்லாமல் அக்ஷரமா அழிவில்லாமல் அங்கே எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வெறும் ஆனந்தத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த தன்மையில் இப்போ நம்ம பிரம்மத்தில் தான் இருக்கிறோங்கிற உணர்வு கூட அங்கே உண்டாகிறது இல்லை. அப்போ இந்த பிரம்மம் சார்ந்த ஒரு உணர்வு ஏற்படுதுன்னா அது கூட மாயையில தான் அது உண்டாகுது. அப்போ மாயை அப்படின்னா என்னங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதே கிடையாது, அது தெரிஞ்சுக்கவும் முடியாது. அது அனுபவப்படுறதுக்கு நாம் ரெடி ஆகிட்டா போதும். மாயை இல்லை அப்படின்னு சொன்னால் பிரம்மமும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த பிரம்மங்கிறது ஒரு பிரமை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டியது கிடையாது. இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது நம்மளுடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம், நாம ஆனந்தமா இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம், எந்த சலனம் இதுக்கு பிரச்சனையா இருக்குதோ அந்த சலனம் எப்படி உண்டாச்சுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதனால மாயை உண்டாக்கப்பட்டிருக்குது, மாயைனா உண்மையாவே என்ன, அதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ நாம இப்போ படிக்கணும்னு சொல்லி நம்ம கையில கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸே மாயையை பத்தி தான். வெளியில இருக்கக்கூடிய மாயையை பத்தி புரிஞ்சுக்காம உள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான ஈஸ்வரத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சட்டையில அழுக்கு இருக்குது, அந்த அழுக்க போக்கிட்டா சட்டை பரிசுத்தமாயிரும், சுத்தமாயிரும். அப்ப அந்த அழுக்கு பத்தின விவரம் தெரிஞ்சிருக்கணும், அந்த அழுக்கை எப்படி போக்குறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், மறுபடியும் அதில் அழுக்கு படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும், நாம அந்த சுத்தமான அந்த ஆடையை எப்பவுமே பாதுகாத்துட்டே இருக்கலாம், நம்மளுடைய பரிசுத்தத்தை இழக்காமல் வச்சிருக்க முடியும். அப்ப நம்மளுடைய பரிசுத்தத்தை நாம இழந்ததுக்கு காரணம் அங்க கரை ஏற்பட்டதுனால தான், மாயைங்கிற சலனம் ஏற்பட்டதுனால தான். அப்ப அந்த மாயை எதனால உண்டாச்சு, மாயினா என்ன, அது உண்டாகாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி. ஸோ இதை படிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோமே தவிர ஞானம்னா என்ன, இறைவன்னா யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. இதை சரி பண்ணிட்டாலே நாம் அதுவாகவே மாறிடுவோம். அது நமக்குள்ளார ஏற்கனவே அந்த பரிசுத்தன்மை இருக்குது, அந்த பரிசுத்தன்மை மேலே ஏற்பட்ட களங்கம் தான் இங்கே மாயைங்கிறது. அந்த களங்கத்தை போக்குறது தான் நம்மளுடைய வேலைங்கிறது. ஸோ உலகத்தில் மாயினை என்ன அப்படின்னு சொல்லி வராங்கன்னா,
இந்த உலகம் மாயை. இந்த மண் மேல வைக்கக்கூடிய ஆசை மாயை, பெண் மேல வைக்கக்கூடிய ஆசை மாயை, பொன் மேல வைக்கக்கூடிய ஆசை மாயை. இப்படியெல்லாம் அவங்க சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி எல்லாம் மாயையானது இருக்கிறது கிடையாது. அது சாதாரணமான இந்த மாதிரி ஒரு விலை மதிப்புள்ள வஸ்துவெல்லாம் அது கிடையாது. அது விலை மதிப்பற்ற ஒரு நிலைமை தான் அந்த சலனம்ங்கிறது. அந்த சலனத்தோட போட்டி போட்டு தான் ஒவ்வொருத்தரும் இங்க செத்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சலனத்தை வெல்ல முடியாமல் அது எல்லாருமே செத்துட்டு இருக்கிறோம். அந்த சலனத்தை புரிஞ்சுக்க முடியாம தான் ஒவ்வொருத்தரும் செத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் இப்படி எதையோ மாயைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது பின்னாடி அதை சரி பண்றதுக்கு போயே நாம செத்து போயிட்டு இருக்கிறோம். உண்மையாவே மாயினா என்னன்னு தெரிஞ்சிருந்தா இங்க யாரும் செத்து போயிருக்க மாட்டாங்க. உண்மையாவே இந்த மாயையை வெல்லுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா இங்க யாரும் செத்து போயிருக்க மாட்டாங்க. அப்ப நாம இங்க வெளியில இருக்கக்கூடிய உலகத்துல காணக்கூடிய சராசரங்கள் எதுவுமே மாயை கிடையாது. பூமியில இருக்கக்கூடிய எந்த வஸ்துக்களும் மாயை கிடையாது. இந்த பூமிங்கிறதும் மாயை கிடையாது. மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாதொன்று இல்லாமல் ஆகிறதோ அதுவே மாயை. இது இன்னமும் குழப்பத்தை உண்டு பண்றதா இருக்குது இந்த வாக்கியமே. எது இல்லையோ அதுதான் மாயை அப்படின்னா, இந்த மெசிசியன்ஸ் எல்லாம் அந்த மேஜிக் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கையில ஒரு ஃப்ளவர் வர வைப்பாங்க. பாருங்க, என் கையில ஒண்ணுமே இல்லை, இப்ப நான் வர வைக்கிறேன் பாருங்கன்னு ஒரு கர்ச்சீப்பை போட்டு ஒரு கண்கட்டி வித்தையை காமிச்சு ஒரு ஃப்ளவரை வர வைப்பாங்க. அப்ப இல்லாதது அங்க இருக்கிறதாக வருது. மாயாஜாலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரும்ப அந்த ஃப்ளவரை எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு, இப்ப பாருங்க நான் இதை மறைய வைக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் கர்ச்சீப்பை போட்டு இன்னொரு கண்கட்டி வித்தையை பண்ணுவாங்க. அப்போ அது கையில இருந்தது மறைஞ்சு போயிடும். அப்ப இருக்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இதுவும் மாயாஜாலம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இங்க சாமி சொல்ல வர்றார். ஒரு பொருள் அங்க இருக்கணும், ஆனா அது இல்லாமல் போயிடுச்சு, அதனாலதான் மாயைன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. அது மாயமாயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அங்க ஒரு பொருள் நிரந்தரமாக இருக்க வேண்டிய பொருள், அது அக்ஷரமாக அழிவில்லாமல் இருக்க வேண்டிய ஒரு பொருள், அது அழிந்து போகக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் மாயைங்கிறது. அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே எங்க இருக்குதுன்னா அந்த மாயைங்கிற சலனத்துலதான் இருக்குது. சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். ஒரு குத்து விளக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குத்து விளக்கை கலட்டுறோம், துடைக்கிறோம், கழுவுறோம், அப்புறம் அதைய மறுபடியும் மாட்டுறோம். அதை நல்லா சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் அதுல ஒரு எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு தீபம் பற்ற வைக்கிறோம். இதெல்லாம் செய்யறதுக்கு அடித்தளம்னு ஒண்ணு வேணும். அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அடிஸ்தலம் அப்படிங்கிறது ஒண்ணு தேவை. அதுதான் பூமி. இந்த பூமியும் இந்த ஆகாசமும் இருக்கக்கூடிய வெளி இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த விளக்கை கழட்டுறதுக்கோ தொலைக்கிறதுக்கோ, ஏன் நாம இருக்கிறதுக்கோ கூட ஒரு இருப்பு இருக்காது. இந்த இரண்டுக்கும் மத்தியில தான் நாம நிலை கொண்டிருக்கிறோம். நாமளாகட்டும் அந்த குத்து விளக்காகட்டும். இதுல பாருங்க, இந்த பூமிக்கு பூமின்னு தனியாவே பேர் சொல்லியிருக்கிறோம், விளக்குக்கு விளக்குன்னு தனியாவே ஒரு பேர் இருக்குது. இது ரெண்டும் வேற வேற கிடையாது. ஆனா இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா, அந்த விளக்கு எங்க இருக்குது? பூமி மேலதான் இருக்குது. நாம எங்க இருக்கிறோம்? பூமி மேலதான் இருக்கிறோம். நாம தான் அந்த விளக்கை கழட்டுறோம், மாட்டுறோம், துடைக்கிறோம், அந்த தீபம் ஏத்துறோம். அதனால அந்த விளக்குக்கு எப்படி விளக்குன்னு பேர் இருக்குதோ, பூமிக்கு எப்படி பூமின்னு பேர் இருக்குதோ, அந்த மாதிரி இந்த உலகம்ங்கிற அவஸ்தைக்கு உலகம்னு பேர் இருக்குது, மாயைக்கு மாயைன்னு பேர் இருக்குது. ஸோ இந்த உலகமும் மாயையும் அது ஒன்றல்ல, அது வெவ்வேறானது தான். எப்படி இந்த குத்து விளக்கு பூமி மேல இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த உலகமே மாயை மேலதான் இருக்குது. மாயை தான் அதனுடைய அடித்தளமா இருக்குது. அதனாலதான் சாமி சொல்றாரு, மாயை இல்லை என்றால் யாதொரு நிலைமையும் இல்லை. அதனாலதான் இந்த பூமிங்கிறது இங்க காணக்கூடிய சராசரங்கள் அது மாயை கிடையாது, இது எல்லாமே மாயை மேலதான் இருக்குது அப்படிங்கிறார். அப்ப இந்த உலகம் சொல்லி புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிற அந்த சராசரங்கள் மாயை கிடையாது. அப்போ வேற ஒண்ணு மாயையா இருக்குது. அது என்ன அப்படின்னா, யாதொன்று இல்லாமல் ஆகிறதோ அதுவே.
அந்த யாதொன்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள், அழிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள், நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா அந்த பொருள் தான் இல்லாமல் ஆக போறது கிடையாது. அழிவுள்ள பொருள் தான் இல்லாமல் ஆக போகுது. அழிவில்லாத பொருள் அது இல்லாமல் ஆக போறதே கிடையாது. எந்த பொருள் இல்லாமல் ஆகிறதோ அது அழிந்து போய் கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நித்தியமான பொருள் எதுவோ அதுதான் அங்க இருக்க வேண்டியது. அது அநித்தியமாக வெளியில போயிட்டு இருக்குது. அந்த நித்தியமான பொருள் எது அப்படின்னு சொன்னா அதுதான் ஞானம், அதுதான் அறிவு, அதுதான் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள் இல்லாமல் போகக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் மாயைங்கிறது. அப்ப அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லாமல் ஆகும்போது மாயையாகிறது. அந்த மாயையினாலதான் நமக்கு அறியாமை அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. நம்மளை பத்தி ஒன்றும் விவரம் தெரியல, கடவுளை பத்தின விவரம் தெரியல, நமக்கு எதிரில் நம்மளோட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்கள பத்தின விவரம் தெரியல. நாம் இப்போ பார்த்து கேட்டு அறிந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த அறிவானது எங்கிருந்து வந்திருக்குதுன்னா நமக்குள்ளார இருந்து பிரதிபலிச்சு வந்தது. பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல சாமி வந்து அதை இன்னும் நல்லா டீப்பா விளக்குவார். வெளியில இருக்கக்கூடிய உலகமானது நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் சொல்லி. அப்போ உலகமானது எதை கற்பனை செஞ்சு பிரதிபலிச்சு வச்சிருக்குதோ அதைத்தான் நாம இத்தனை வருஷமா உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறோம். நாம எதை தெரிஞ்சுக்கணும்னு இந்த மனசு முடிவு பண்ணிச்சோ அதை மட்டுமே தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நாம எதை தெரிஞ்சுக்கணுங்கிறத நாம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அதை நம்ம மனசு நமக்கு வெளிப்படுத்தினதும் கிடையாது. எத்தனை வருஷமா இந்த கேள்வி கேட்டிருப்போம். நான் யாருங்கிற கேள்வியாகட்டும், கடவுள்னா யாருங்கிற கேள்வியாகட்டும், இதுக்கெல்லாம் இங்க பதில் கிடைச்சதா? கிடைச்சிருக்காது. ஏன்னா நாம எதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த மனசு விருப்பப்பட்டுச்சோ, இந்த அகங்காரம் விருப்பப்பட்டுச்சோ அதை மட்டுமே தான் நமக்கு அது வெளிப்புறமாக இந்த உலகத்துல கற்பிச்சுக்கிட்டே இருக்குது. திரும்பவும் நமக்கு அவசியம் இல்லாத விஷயத்தையே தான் இங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க வாய்ப்புங்கிறது உண்டாகிறதே இல்லை. அதனாலதான் அறியாமை அப்படின்னு சொல்றோம். எப்படி நாம தூங்கும் போது நம்மளை சுத்தி நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரியலையோ அதை நாம அறிய முடியாத நிலைமைன்னு சொல்றோமோ, அதே போலதான் இப்பவும் நமக்கு அறிய முடியாத நிலைமைங்கிறது இருக்குது. அப்ப நாம எதெல்லாம் இது வரைக்கும் கேட்கிறோமோ, காண்கிறோமோ, அறிகிறோமோ அதுதான் அறிவுன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். இதோ பார்த்தறிகிறோம், கேட்டறிகிறோம், முகர்தறிகிறோம், சுவைத்தறிகிறோம், தொட்டறிகிறோம், இதெல்லாமே அறிவு தானே அப்படின்னு நாம நினைக்கலாம். இதெல்லாம் அறிவு தான் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இந்த புலன்கள் தான் அறிகிறதாக நாம சொல்றதா இருந்தால், தூங்கும்போது இந்த புலன்கள் இருக்குது, நமக்கு எந்த ஒரு அவஸ்தையும் உணர முடியறதில்ல. நாம செத்து போயிட்டோம்னு சொன்னாலும் இந்த புலன்கள் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் எல்லாம் இருக்குது. அப்போ நம்மளால அறிய முடியறதில்ல. அப்போ செத்த போது அந்த பிணத்துல என்ன இல்லைன்னா ஜீவனுடைய சைத்தன்யம் கிடையாது, அதனால அதுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, தூங்கும்போது ஜீவனுடைய சைத்தன்யம் இருக்கு இல்லையா? அப்போ நாம அறியணுமா இல்லையா? அப்போ நாம எந்த ஒரு அசையோ சேட்டையோ எதுவுமே இல்லாம தானே தூங்கிட்டு இருக்கிறோம். அவனை நம்ம செத்துட்டோம்னு சொல்றது இல்லை இல்லையா? அவனுக்கு ஜீவன் இருக்கவே செய்யுது இல்லையா? அப்போ ஏன் அறிய முடியல? அப்ப ஜீவன் இருந்தால் மாத்திரம் நமக்கு அறிவு உண்டாகிறது கிடையாது. ஏன்னா செத்து போன பிணத்தோட கம்பேர் பண்ணும்போது ஜீவன் இல்லை, அதனால தான் அறியலைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டோம். இப்ப தூங்கும் போது ஜீவன் இருக்குது, அப்பவும் அறிய முடியல. அப்ப ஜீவன் இருந்தால் மட்டும் பத்தாது, இது போக இன்னொரு விஷயமும் வேணும். அது என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஜீவன் இருக்கா இல்லையாங்கிறத எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம்? மூச்சு காத்து வெளியில போகுதா வருதா, சுவாசத்தினுடைய செயல்பாடு நடக்குதா இல்லையா? ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம நேரம் அவரை போய் குலுக்கி எழுப்புறோம், எந்திரிங்க ஐயா, எந்திரிங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எழுந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். இவங்க மயக்கம் உடைஞ்சிட்டாங்களா, இல்லை உயிரோட இல்லையா, இல்லை இறந்துட்டாங்களா?
அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்ம உடனே என்ன பண்ணுறோம், சுவாசம் ஓடுதான்னு மூக்கு தூரத்தை கவனித்து பார்க்குறோம், நாடி துடிக்குதான்னு சொல்லி கையினுடைய நாடியை பிடிச்சு பார்க்குறோம். அப்போது வாயுனுடைய நடமாட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே நாம் என்ன முடிவுக்கு வரோம், மயக்கத்தில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நாடி துடிக்கலை, சுவாசம் வரலை, வாயு நடமாட்டம் உடம்புல இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே நாம் என்ன முடிவு பண்ணிடுறோம், செத்துட்டான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம். அப்போ நம்மளுடைய சுவாச சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மூச்சு இல்லாமல் ஆகும்போது நம்ம பிணமாயிடுறோம், அறிய முடியாமல் போகுது. அந்த மூச்சு காத்து இப்போ நமக்கு உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதனால நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், கேட்குறோம், அறியறோம், எல்லாம் செய்கிறோம். தூங்குகிற சமயத்திலையும் அந்த மூச்சு காத்தானது, சுவாசமானது அது வெளியில போகாம உள்ளுக்குள்ளாரே பயணிக்குது. ஏன்னா தூங்கும்போது நம்முடைய ஜீவசக்தியான வாயு அது முழுவதும் இல்லாமல் போச்சுன்னு சொன்னா நம்ம செத்துட்டோம்னு அர்த்தமாயிரும். ஆனா தூங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு அந்த சுவாசமானது அது முழுவதும் இல்லாமல் போறது கிடையாது, அது உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துட்டே இருக்குது. எப்படி ஒருத்தர் செத்து போகிற சமயத்துல அந்த கடைசி அந்த படுத்த படுக்கையில் இருக்கும்போது அந்த கடைசி கொஞ்சோண்டு ஜீவன் மட்டும் இருக்கும்போது அந்த மேல் மூச்சு வாங்குறாங்க, அவங்களால வேற எதுவும் பேச முடியாது, ஏன்னா சக்தி இல்லை அவங்களுக்கு. கண்கள்னாலேயோ இல்லை கைகள்னாலேயோ முகத்தினாலேயோ ஏதாவது ஒரு அசைவுகளை தான் அவங்களால ஏற்படுத்தி ஏதாவது நம்மளோட பேசணும்னு முடிவு பண்ணால் ஏதாவது செய்ய முடியும். கடைசியில் அதுவும் தீர்ந்து போச்சுன்னு சொன்னால், அந்த கொஞ்சம் ஜீவனும் காணாமல் போச்சுன்னு சொன்னால் அவரால் அது கூட செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அது என்னாகும், பிணமாயிடும். அப்படின்னா அது தீயில வச்சு எரிச்சோன்னா எரிஞ்சு போகும், மண்ணில் போட்டு புதைச்சா மக்கி போயிடும். அப்போ நமக்கு அந்த அறிவுங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். அப்போ ஜீவசக்தியான வாயு அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மளால ஒரு அசைவையாவது இங்கே ஏற்படுத்திக்க முடியுது. இதே அவன் தூங்கிட்டு இருக்கும் போதும் பாருங்க, அவனுக்குள்ளார வாயு நடமாடுது, ஆனால் அது வெளியில நடமாடுறது இல்லை, உள்ளுக்குள்ளார நடமாடுது. அவன் பக்கத்தால போய் சத்தம் கொடுக்குறோம், எந்திரிக்கலைன்னா உடனே தட்டுறோம். அதில் அவனுக்கு தூக்கம் தெளிந்தால்தான் எந்திரிப்பான். அப்பவும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனான்னு சொன்னா அவனை உருட்டுனாலும் அவன் எந்திரிக்க மாட்டான். வெடிகுண்டே வெடிச்சாலும் கூட பேசாம படுத்து தூங்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவன் ஆழ்ந்த நித்திரையில இருந்தான்னு சொன்னா அப்பவும் அவனுக்கு ஜாக்கிரதை நிலைமை, உணர்வு நிலைமைங்கிறது உண்டாகிறது இல்லை. அப்புறம் அவனுக்கா எப்போ அந்த ஓய்வு முடிஞ்சு போச்சு போதும் அப்படிங்கிற நிலைமை உண்டாகுதோ அப்போ உடனே சுவாசமானது என்ன ஆகுதுன்னா வெளியில வியாபிக்க ஆரம்பிக்குது. அப்போ அவனால வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிய முடியுது. அந்த சமயத்துல இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல்கிற இந்த அவயங்கள் மூலமாக அந்த ஜீவசக்தியான வாயுவே தான் வெளியில பிரவேசிக்குது. அந்த சமயத்துல அந்த அறிவா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது வெளியில வர்றது, அது ஜீவசக்தியான வாயு தான். அறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். நாம் எதெல்லாம் பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ, அறிகிறோமோ அதெல்லாம் அறிவு கிடையாது. இந்த பார்த்தல், கேட்டல், அறிதல்கிற ஒரு வேலையை எதை வச்சு செய்யறோமோ அதுக்கெல்லாம் காரணமாக எது இருக்குதோ அதுதான் அறிவுங்கிறது. அந்த ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ள அடங்கி போனதுனால தான் தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளால எதையும் அறிய முடியல. அந்த ஜீவசக்தியான வாயு இல்லாமல் ஆகும்போது தான் பிணமாக ஆனதுக்கு அப்புறமும் நம்மளால அறிய முடியறது இல்லை. அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிச்சாதான் பக்கத்துல யார் நம்மளை எழுப்புனாங்கன்னே நமக்கு தெரியுது. அந்த ஜீவசக்தியான வாயு நமக்கு உள்ளார போகும்போது இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அறிய முடியாமல் போகுது. நாம ஒரு விஷயத்த மறந்துட்டோம், அதை யோசிக்கக்கூடிய சமயத்தை கூட கவனிச்சு பாருங்க. எதிரில் இருக்கிறவரு நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாரு, நமக்கு காதலே விழுகாது. எதிரில் நின்று கையை காமிப்பாரு, அப்பவும் நமக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஏன்னா கவனம் உள்ளுக்குள்ளார இருக்குது, ஆழ்ந்த ஆலோசனையில் இருக்குது. ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயத்த நம்ம யாருக்கோ கூப்பிடணும்னு சொன்னோமே, யார்கிட்டயும் ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின விவரத்தை கவனிக்க போயிடுவோம். அப்போ இந்த ஆழ்ந்து ஆலோசிக்கக்கூடிய சமயத்தில் கூட
நம்மளுடைய சுவாசமானது உள்ளுக்குள்ள ஒடுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் அவனால வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிய முடியறதில்ல. ஏன்னா மனமானது உள்ளுக்குள்ளார போய் ஏற்கனவே பதிவில் இருக்கக்கூடிய சங்கதிகளை அது ரீகால் பண்றதுக்கு போயிடுச்சு. ஏன் அந்த நேரத்துல மனம் வெளியில அடங்கல அப்படின்னா அது ஒரே செயல்ல ஒடுங்கி போயிடுச்சு. அதை அறியணுங்கிற உத்வேகத்துல அது உள்ளுக்குள்ளார போய் அந்த ஒரே வேலையில் ஈடுபடுது. அது எங்க போய் ஈடுபடுது அப்படின்னா அந்த பதிவுகள்ல எங்க ஸ்டோர் பண்ண வச்சிருக்குதோ அந்த இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு மனசு போச்சு அப்படின்னு சொன்னாலே அது நிர்மூலமாயிரும், அது பரிசுத்தமாயிரும், அது தன்னுடைய இயல்பு அது இழந்துதான் ஆகணும். அது அந்த மாதிரியான இடம். அது அந்த பதிவுகள்லாம் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய இடம். அது 2ஆம் அத்தியாயத்துல சாமி அது என்ன இடம்னு சொல்லுவார். அந்த இடத்துக்கு மனம் போயிடுச்சுன்னு சொன்னாலே அது சூனியமாயிரும். அந்த சமயத்தில் நம்மளுடைய மூச்சு காத்தானது எந்த வகையா இருக்குது அப்படின்னு சொன்னா அது உள்முகத்திலேயே தான் பயணிக்குது ஆலோசனை பண்ணக்கூடிய நேரத்துல. அதனால தான் மனமானது உள்நிலை போகிறதுக்கு உதவியா இருக்குது. அப்ப இந்த மூச்சு காத்து தான் இந்த மனம் உள்ள இருக்குதா வெளியில இருக்குதாங்கிறத தீர்மானிக்கும். சுவாசம் உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா மனமும் உள்ளார இருக்கும். சுவாசம் வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா மனமும் வெளியில வந்துடும். சுவாசம் இல்லைன்னு சொன்னா மனசும் கிடையாது. சுவாசம் வந்துருச்சுன்னா மனசும் வந்துடும். நாம கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும்போது நமக்கு சுவாசம் கிடையாது. உள்வெளி சுவாசமே இல்லாம தான் ஒரு பனிக்கூடத்துக்குள்ளார இருந்தோம். அப்போ மனசுங்கிறதே கிடையாது. எப்போ நம்ம கர்ப்பவாசலை விட்டு வெளியில வந்தோமோ அப்போதான் முதல் சுவாசமாக நமக்கு நடக்கிறது. அந்த முதல் சுவாசத்துல தான் மனமாக இருக்கக்கூடிய நிலைமையானது உண்டாக்கப்படுது. அதனாலதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஜனனமானி அந்த முதல் மூச்சு விட்ட அந்த நாளிகையை அவங்க குறிச்சு வச்சுக்குவாங்க. அந்த நாளிகையில லக்னம் உண்டானதாக அதுல இருந்து சந்திரனுடைய நிலைமைகள் என்னங்கிறத குறிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஜாதக கட்டம் எல்லாமே சந்திரனை மையப்படுத்தி தான் இருக்கும். மனதை மையப்படுத்தியே தான் அது எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா அது அந்த முதல் மூச்சு அந்த ஜனனம் அப்படிங்கிறதே அது சந்திரன் உண்டாக்கப்பட்ட அந்த நிலைமை. சந்திரனானது எப்போ உண்டாச்சோ அதனுடைய மனமானது எப்போ உண்டாச்சோ அதை வைத்து தான் அந்த கட்டத்தையே அவங்க தயாரிக்கிறாங்க. அப்ப நாம இங்க ஜனனமாகும் போது கூட சுவாசமானது வெளியில வர்றதை வச்சுதான் மனதனுடைய உற்பத்தியவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஜீவசக்தியான வாயு வெளியில வரக்கூடிய இந்த ஜீவசக்தி வெளியில வருவதற்கு தான் வாயு என்று பெயர்கிறார். வாயு அப்படின்னு சொன்னாலே சலிக்கிறதுன்னு அர்த்தம், சலனமாகிறதுன்னு அர்த்தம். அந்த வாயுவானது வெளியில வர்றதுனால தான் நாம ஒரு விஷயத்தை சிந்திக்க முடியுது, வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த கற்பனை பண்ண முடியுது. எப்போ அந்த சலனத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளுக்குள்ளார அடங்கி போகுதோ அப்போ மனசும் உள்ளுக்குள்ளார அடங்கிடுது. அதனாலதான் இங்க யோகத்துல என்ன பண்றோம், சுவாசத்தை உள்நிலைப்படுத்துறது மூலமா மனசையும் சேர்த்து உள்நிலைப்படுத்துறோம். அப்போ நமக்குள்ளார இருந்து அக்ஷரமா இருந்த ஒரு பொருள் எப்போ வெளிங்கிற ஆகாசத்தோட சலிக்க ஆரம்பிச்சதோ அந்த சக்திக்கு தான் வாயு அப்படின்னு பேர். அது நமக்குள்ளார இருந்து முழுசு வெளியில போகாம நமக்குள்ளாரையே அது மேலும் கீழுமாக தூக்கத்தில் நடக்கக்கூடிய கதியாக நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மரந்தரத்தோடு தொட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையில இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு தான் சமீரணன்னு பேரு. சமீரணன் அப்படின்னு சொன்னாலே பிரம்மரந்தரத்தோடு ஈரணம் செய்தல், தொட்டு கொண்டிருத்தல்னு அர்த்தம். அந்த பிரம்மம்ங்கிறது என்னது, அது ஈஸ்வரன் தான். அது இருந்தாலும் மாயைக்கு ஈக்குவலா ஈஸ்வரனையும் வைக்க முடியாது. அதாவது ஈஸ்வரனுக்கு ஈக்குவலா மாயையை வைக்க வேண்டாங்கிறதுக்காக தான் ஈஸ்வரனுடைய இன்னொரு பிரமத்தை வச்சிருந்தோம், களங்கமுள்ள தன்மை, களங்கம் இல்லாத தன்மைன்னு. அப்போ இந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னாலே அது களங்கம் இல்லாத தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஈஸ்வரனுடைய நிலைமையே தான்.
அந்த களங்கம் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் பிரம்மங்கிறது. அதுதான் நித்தியமான ஒரு பொருள், அழிவில்லாத ஒரு பொருள். அந்த நிலைமைய எப்பவுமே அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை. அந்த நிலைமையிலேயே நம்மளை வச்சிருக்கக்கூடிய அந்த கதிக்கு பேரு தான் சமீரணன்னு பேரு. அது நம்முடைய உள்வழியாக மேலும் கீழும் நடந்து வெளியே விட்டு போகாமல், அப்போ சுவாசமே அங்க வெளியில வராதுங்கிறத தான் சாமி சொல்றார். அது உள்ளுக்குள்ளாரே நடக்கும், வெளியில விட்டு போறது கிடையாது. அது பிரம்மரந்திரத்தோட சதா தாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதுதான் சமீரணன் அப்படிங்கிறார். அப்படி அது உள்ளுக்குள்ளார தாக்கி கொண்டு இருக்காம, பிரம்மரந்திரத்தை தாக்கி கொண்டு இருக்காம வெளியில சலித்து போகக்கூடிய அந்த கதிக்கு தான் வாயு அப்படின்னு சொல்றார். எப்ப நம்முடைய சக்தி நமக்குள்ளாரே லயிக்குதோ, பிரம்மரந்திரத்தோடு தொட்டுக்கொண்டு சமீரணனாக இருக்குதோ, அப்ப நமக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அறிய முடியறது கிடையாது. அதனால நாம இங்க வெளியில பார்க்கக்கூடிய அத்தனை சங்கதிகளுமே அது வாயுவாக சலித்து வெளியில வந்ததுனால உண்டாகக்கூடியது. அது ஆலோசனை பண்ணக்கூடிய நேரத்துல கூட அந்த சமீரனுங்கிற கதி நடந்ததுனால தான் மனசு உள்ளுக்குள்ளார போச்சு. தூக்க சமயத்துல கூட சமீரனுங்கிற கதி நடந்ததுனால தான் அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போய் ஓய்வெடுக்கிறதுக்காக போச்சு. அப்ப இந்த சமீரனுங்கிற கதி நமக்கு எப்பெல்லாம் ஓடுதோ அப்பெல்லாம் இந்த மனசானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகும். இதுதான் மனதனுடைய இயல்பு. இப்ப நமக்கு சமீரணங்கிற கதி ஓடாமல் வாயுங்கிற கதி ஓடுறதுனால தான் இந்த மனமானது உள்ளுக்குள்ளார அடங்கி போகாம வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்கள்ல ஈடுபட்டு. அப்போ வாயுவாக, ஞானமாக, அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், பிரம்மமா இருக்கக்கூடிய, நித்தியமா இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலேயே அது தொட்டுட்டு இருந்துச்சுன்னு சொன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது அறிவிக்கும். இந்த வாயுங்கிற அந்த நிலைமை அது உள்ளுக்குள்ளார அடங்கும் போது அதுக்கு சமீரணன்னு பேர். ஆனா இதெல்லாமே ஜீவசக்தி தான், மனதனுடைய நிலைமைகள் தான் இதெல்லாம். மனம் வெளியில இருந்தால் வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை அறிவிக்கும். மனம் உள்ளுக்குள்ளார இருந்துச்சுன்னு சொன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்தை அறிவிக்கும். அதனால உள்ள இருக்கக்கூடிய விஷயமாகட்டும் வெளியில் இருக்கக்கூடிய விஷயமாகட்டும் அது அறிவிப்பது மனமே, ஜீவசக்தி தான். அந்த ஜீவசக்தியானது எங்க இருக்குதோ அந்த அறிவை நாம அடையிறோம். அது சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்களை நாம கத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் எது? இந்த உலகம்ங்கிற அவஸ்தையா, இல்ல நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய நிலைமைகளையா, அனித்தியமான விஷயங்களையா, இல்ல நித்தியமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணுமா? எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதுக்கு இந்த மனம்னுடைய உதவி இல்லாமல் முடியாது. இந்த மனமாகவும் நமக்கு அதை அறிவிப்பது, அந்த மனமாகும் அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு தான் ஜீவசக்தியான வாயு அப்படின்னு பேர். ஜீவன் சக்தியாக வாயு ரூபமாக சலிக்கக்கூடிய நிலைமை அது நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடியது. அதே ஜீவசக்தியான வாயு சமீரணனாக மேல் கதியாக உள்ளுக்குள்ளாரையே பிரம்மரந்திரத்தை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய கதியாக நடக்கும்போது, அது உள்நிலையிலே மட்டுமே நடக்கும்போது, வெளியில் வியாபிக்காமல் உள்ளிலே லயிக்கும் போது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்தை அறிவிக்கும். அப்போ வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை நாம அறிவிப்பதற்கு அது மாயைங்கிற நிலைமையை உண்டு பண்ணிக்குது, களங்கமுள்ள தன்மையை உண்டு பண்ணிக்குது. உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்தை நாம அறிவதற்கு அது களங்கம் இல்லாத நிலைமையை உண்டு பண்ணிக்குது. இப்போ நாம எதை அறியணுங்கிறது நமக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்குது. அதுக்கு நாம இந்த மனதை, இந்த ஜீவசக்தியான வாயுவை நாம வழி நடத்தும் போது, அதுக்கு தகுந்தபடி அதை நாம கொண்டு போய் சேர்க்கும் போது அதை சார்ந்த அறிவை நாம அடையிறோம். அப்படிதான் உலகவாசிகள் 50, 60, 70 வருஷமா அவங்க வாழ்ந்தாலும் கூட அவங்க முழுவதும் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவே தன்னுடைய ஜீவசக்தியான வாயுவை வெளியில விட்டே தீர்த்ததுனால வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே கவனிச்சாங்களே தவிர உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க கவனிச்சது இல்லை. ஆனா யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள், இந்த மாதிரி அனுபவஸ்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வாயுவை வெளியில விடாமல் உள்ளுக்குள்ளாரே நிலைபெற செஞ்சதுனால தான் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை அறிஞ்சாங்க. ஜீவன்னா என்ன, மனசுனா என்ன, அகங்காரம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, மாயைனா என்ன, இதெல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
அப்போ நாமளும் இந்த அறிவா இருக்கக்கூடிய வஸ்துவை எதுக்காக பயன்படுத்துறோங்கிறது தான் இருக்குது. ஒரு டீச்சர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட நீங்க டவுட் கேட்கலாம். நமக்கு என்ன சப்ஜெக்ட்ல நாம வீக்கா இருக்கிறோமோ, எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை கேட்கணும். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு படிச்சு புரிஞ்சுக்கிட்டு சரியா நம்ம அதை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. அப்போ மாயையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அந்த மாயைனா என்னங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் சாமி இந்த டாபிக்கே எடுக்கிறார். அந்த சலனமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கு வாயுவாக அது சலித்து வெளியில வரக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் மாயை. அப்படி அந்த வாயுவாக வரக்கூடிய வஸ்துனால தான் உலகமானது உண்டாகி இருக்குது. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கற்பனைகளை தான் நாம இப்போ வரைக்கும் பார்த்து கேட்டு அறிந்து அந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தேவை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பார்த்தல் கேட்டல் அறிதல்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நாம கத்துக்கணும்னு சொல்லி வந்த பிறவி பெரும்பயனானது அவனவனுடைய நிலைமையையும் ஈஸ்வரனுங்கிற தன்மையையும் புரிஞ்சுக்கிட்டு அதுல லயிக்கணுங்கிறதுக்காக தான். அப்ப இந்த ஜீவசக்தியான வாயுவை நம்ம வெளியில விடாமல் உள்ளுக்குள்ளாரை நிலைநிறுத்தினால் மாத்திரமே தான் உள்ளார்ந்த அறிவை நம்மளால அடைய முடியும். அப்பதான் பிரம்மமாக இருக்கக்கூடிய நிலைமையை நாம அடைய முடியும். களங்கமில்லாத தன்மையில இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய களங்கமில்லாத ஈஸ்வரனுடைய நிலைமையை புரிஞ்சுக்க முடியும். அவர் எப்படி பற்று இல்லாமல் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி பிடிக்கவே முடியும். அப்போ வாயு ரூபமாக நம்மளுடைய அறிவானது வெளியில் சலித்து நசிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் மாயை. அந்த யாதொன்று இல்லாமல் ஆகிறதோ அது மாயைன்னு சொன்னார் இல்லையா. அந்த யாதொன்றுங்கிறது அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு. அது உள்ளுக்குள்ளார பர்மனண்டா அது சலனம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் அது அமைதியா அக்ஷரமா இருந்திருக்கணும். அப்படி இல்லாம அது நசிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் மாயை. அந்த நிலைமையில அது நசியாமல் உள்ளுக்குள்ளார இருந்துருச்சுன்னு சொன்னா அது நான்கிற நிலைமையாக இருக்காது, அது தான்கிற நிலைமையாக இருக்கும். நம்மளுடைய ரியாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம், நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதனால இப்படிப்பட்ட அந்த மாயினுடைய உற்பத்தியானது எங்க இருந்து இருக்குது அப்படின்னா அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி சலித்து வெளியில வந்ததுனால உண்டானது. அப்படி சக்தியினுடைய சலனம் ஒரு சைடு, சலிக்காத களங்கம் இல்லாத தன்மை இன்னொரு சைடு. இந்த இரண்டு நிலைமைகளும் பிரம்மமும் மாயையும் சேர்ந்துதான் இந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த அவஸ்தையை உண்டு பண்ணியிருக்குது. அந்த மனமாகவும் நமக்கு அறிவாக இருந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்தையும் அறிவிக்கக்கூடிய குருவாக இருக்குது. அதைத்தான் புரோகிதர் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இப்ப அந்த மனதை வச்சுக்கிட்டு நாம உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதே மனதை வைத்து நம்மளையும் தெரிஞ்சுக்க முடியும், இறைவனையும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அந்த மனதை நம்ம எங்க கொண்டு போனா இறைவனை தெரிஞ்சுக்க முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதைய அங்க கொண்டு போய் நிறுத்தணும். அப்ப எங்க போனா இந்த புரோகிதர், இந்த மனமாக இருக்கக்கூடிய குரு நமக்கு இறைவனை பத்தின அந்த உண்மையை உணர்த்தி நமக்கு சரியான வழியை மார்க்கத்தை காமிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். மனதனுடைய இருப்பிடம், அதனுடைய சொந்த ஸ்தானம் அப்படிங்கிறது, அது அடங்க வேண்டிய இடம், அது எந்த இடத்துக்கு போனால் அது அடங்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். ஸோ இதுதான் இந்த பிரம்மம் மாயை பற்றின ஒரு விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சந்தோஷங்க. அப்ப நாம இந்த உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. அப்ப இப்போ நாம இப்ப புரிஞ்சுக்கிட்ட அந்த மாயைங்கிற அவஸ்தை இருக்கிற வரைக்கும் நம்மளால சத்தியத்துக்கு ஏதுவாக நடக்கவே முடியாது. சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம ஜீவனை நசிய வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருப்போம். இந்த சத்தியத்தின்படி நாம நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் நாம சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா
நமக்கு இந்த சமீரன்கிற கதி கிடைச்சாதான் முடியும். ஏன்னா அந்த கதி தான் பிரம்மத்தை நமக்கு அனுபவப்படுத்தக்கூடியது நிலைமையில இருக்குது. பிரம்மமாகவே நம்மளை வச்சிருக்க வேண்டிய கதி அது. மாயைங்கிற அவஸ்தையை நம்ம கிட்ட வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கதி அது. அந்த கதி நமக்குள்ளார எப்போ வருதோ அப்போ நாம் இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுகிறவராக இருப்போம். அது வரைக்கும் இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறவர்களாக தான் இருக்க முடியும். அதனால அந்த கதி பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதுதான், அதை அடையிறது தான் நம்மளுடைய முதல் இலக்காக இருக்க முடியும். இதுக்காக நம்ம வெளியில் இருக்கக்கூடிய எந்த வேலைகளையும் நிறுத்த வேண்டியது கிடையாது. ஏன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள்வெளி சுவாசத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த வேலை செஞ்சாலும் அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. உள்ளார வருது, வெளியில போகுது, ஜீவன் நசிஞ்சு போறது, போயிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நாம் அதை தடுத்து நிறுத்துற வேலையும் இயல்பாக செய்யணும். எந்த வேலை செய்யும் போதும் தடுத்து நிறுத்துற வேலை ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருக்கணும், இங்க வேலைகள் ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த சரியான புரிதல் ஏற்படுற வரைக்குமே, நாம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்குமே இந்த உலகத்தினுடைய அவஸ்தையை நம்மளால எதையுமே தவிர்க்க முடியறது கிடையாது. இதோட இணங்கி போக வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறோம். ஏன்னா மாயைங்கிற ஒரே ஒரு கிளையத்தை இப்ப பற்றி பிடிக்க வேண்டியதா இருக்குது. பிரம்மங்கிற அவஸ்தையை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும், அதை அனுபவப்படுற வரைக்கும் இந்த மாயையை நம்மளால விட முடியறது கிடையாது. அதனால இந்த பிரம்மத்தை பிடிக்கிறதுக்கான முயற்சி எங்க நடக்குது அப்படின்னா மாயைங்கிற நிலைமையில தான் நடத்த வேண்டியதா இருக்குது. மாயையை விட்டுட்டு பிரம்மத்தை நம்ம தனித்து பிடிச்சிட முடியாது, அந்த நிலையை அடைஞ்சிட முடியாது. ஆனா மாயையை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த சமீரனுங்கிற கதி வரும்போது நிச்சயமாக இந்த மாயைங்கிற அவஸ்தையை நம்மளால விட முடியும். இந்த மாயைங்கிற அவஸ்தையை தைரியமாக விட்டுட்டு உள்நிலையிலே இருக்க முடியும். அந்த கதி அடையிறதுக்கு தான் சாமி சதா அபியாசத்தை எப்போவுமே செய்ய சொல்றாரு. எந்த ஒரு வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த கதி மாற்றம் உண்டாகும் போது தான் அது உள்நிலை சுவாசத்திலேயே அதை நிலை பெறுங்கிறார். அதுக்கு நாம் எல்லாரும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது இந்த வேளையில் நான் எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. நாளைக்கு 2ஆம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பாகங்களை கவனிப்போம். ஆத்து நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.